इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्मे ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्. சிவானந்த லஹரி பட்டணம் ஆச்சாரியால் பணிதான ஸ்தோத்திரங்கள்ல பிரசித்தமான ஸ்தோத்திரம். பிரசித்தி மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை லோகத்துக்கு சாதாரண மனுஷாளுக்கும் புரியும்படி அனுகிரகம் பண்ணினதான கிரந்தம் இது. பக்தின்னு என்னது, இவைகள்லாம் பக்தி பண்ணுங்கிறாளே தவிர பக்தின்னு என்னது, இப்படிப்பட்டதான் சின்ன சின்ன விஷயங்கள் சந்தேகம் வரும். அவைகளுக்கெல்லாம் நமக்கு சொல்லியிருக்க மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் நிறைய விஷயங்களை பத்தி யோஜனை பண்றார், மணிக்கணக்காக பேசுறார். இவைகள்லாம் அவனுக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படுறது அப்படின்னு யோஜனை பண்ணினா இவைகள்லாம் லாபம் இல்லப்பா அப்படிங்கிற அத சொல்றதுக்காக ஒரு ஸ்லோகம் நமக்கு சொல்லிருக்காரு. கடோவா மிருத்பிண்டோவா அனுரபித தூமோக்னி ரகரஹா பட்டோவா தந்துர்வா பரிஹரதி கிம் கோரசமனம் விருதா கண்டக்ஷோபம் வஹசி தரசா தர்க்கவச்சசா பதாம்போஜம் சம்போர்பஜ பரம சௌக்கியம் ரஜசுதி. இந்த ஒரு ஸ்லோகம் முன்னால நத்தியாச்சு. இந்த ஸ்லோகம் இருந்தாலும் இந்த ஸ்லோகத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்கார். ஏன்னா மணிக்கணக்காக நம்ம என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. ஆனா இந்த பேசுற பேச்சு சிலதெல்லாம் என்ன நினைக்கிற சில பேர் இது சாஸ்திரியமான விஷயமா இருக்க அதை பேசினா நல்லதுங்கிறார். ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், சாஸ்திரத்திலையும் எது ரொம்ப முக்கியமோ அது கவனிக்கிறோம். சாஸ்திரமானது நமக்கு என்ன சொல்றது, பரமேஸ்வரனை பத்தி சொல்றது, பரம்பொருளை பத்தி சொல்றது. லோகத்துல தெரியாததான விஷயத்தை சாஸ்திரம் சொல்றதுனாலதான் அதுக்கு பிராமணியம். லோகத்துல உலகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான பொருளை நாம் அறிய முடியாது. ஏன்னா அது நம்ம மனசுக்கு அப்பாற்பட்டது. காரியத்தை பார்க்கிறோம், அவரால் செய்யப்பட்டதான உலகத்தை பார்க்கிறோம். அந்த உலகத்தை செய்வதவர் ஒருத்தர் இருக்கணும் என்று மட்டும்தான் நமக்கு தெரிகிறது. அவர் எப்படிப்பட்டவர், கருப்பா இருக்காரா, வெளுப்பா இருக்காரா, நீளமா இருக்காரா, குட்டையா இருக்காரா தெரியாது. அது இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம்னு கூட நமக்கு தெரியல. ஆகையால் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த ஸ்வரூபத்தை அறிவதற்காக நாம் முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. முயற்சி பண்ணினோமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடியதான தத்துவம் என்ன, நாம் இது நேரா பார்க்கல, நேரா பார்க்காததான விஷயத்தை அனுமானத்தினால்தான் அறிய வேண்டும். எது நேரா பார்க்கலையோ அந்த பதார்த்தத்தை எப்படி அறியணும்னா அனுமானத்தினால அறியணும். இன்ஃபரன்ஸ். அந்த அனுமானமானது நமக்கு என்ன சொல்றது, சாஸ்திரங்கள் ஒரு கோடி காட்டுறது. இப்படியெல்லாம் யோஜனை பண்ணி பாருங்க. எப்படி மண்ணில இருந்து உண்டான பதார்த்தங்கள்லாம் மண்ணாகத்தானே இருக்கு. காரணம் எப்படி இருக்கோ காரியமோ அப்படித்தான் இருக்கும். ஆகையால் காரியத்தை கண்டு காரணமானது இப்படி இருக்கும். தயிர் வெளுப்பா இருக்கு, ஆகையால் பால் எப்படி இருக்கணும், பால் கருப்பா இருந்ததுன்னா தயிர் வெளுப்பா இருக்குமா? எப்ப தயிர் வெளுப்பா இருக்கோ அது எதுல இருந்து உண்டாச்சோ அந்த பாலானது கால வெளுப்பாகத்தான் இருக்கணும். எப்ப வேஷ்டி வெளுப்பா இருக்கோ அந்த வேஷ்டி வெளுப்பா இருக்கும் பொழுது அது எந்த நூலால செய்யப்பட்டதோ அந்த நூலும் வெளுப்பாகத்தான் இருக்கணும். இப்படித்தான் நாம அனுமானம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆகையால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உலகத்தை படைத்ததான அந்த பரம்பொருளும் உலகம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. உலகமானது எப்படி இருக்கு யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஜடமா இருக்கு. ஆகையால் பரமாணுக்கள்லாம் இந்த உலகத்தை உண்டு பண்ணினதும் பரமாணுலத்திலிருந்து வந்திருக்கணும், அல்லது ஒரு ஜடப்பொருள் இருந்து வந்திருக்கணும். அந்த ஜடப்பொருளுக்குத்தான் பிரதானம்னு பேரு. சில பேர் இப்படி அனுமானம் பண்றாங்க. அப்ப என்னச்சு, கடோவா மிருத்பிண்டோவா மண்ணுல இருந்து வரக்கூடியதான பொருள்கள் எல்லாம் மண்ணு மாதிரி இருக்கு. குடம் முதலிய பதார்த்தங்கள் எல்லாம் ஜடமா இருக்கிறதுனால உலகத்தை படைத்ததான அந்த பரமாத்மாவும் ஜடமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சில பேருடைய யோசனை. இப்படி யோஜனை பண்ணினதுனால ஏதாவது லாபம் உண்டா உனக்கு கேட்கிறார். கடோவா மிருத்பிண்டோவா இல்ல அணுரபித தூமோக்னி ரகலஹா. அணுரபித பரமாணுக்கள். உலகத்துல என்ன பண்றது, ஒரு அணு இன்னொன்னோட சேர்றது, அது இன்னொன்னோட சேர்ந்து அப்பத்தானே பெருசாருது. கோதுமை மாவு இருக்கு, கோதுமை மாவு சின்ன சின்ன பொடி பொடியா இருக்கு. அதை பாலை விட்டு அதை பிசைஞ்சு அதை உருண்டையாக பண்ணி அதுல இருந்து ரொட்டியை பண்ணி அப்படி பண்ணிட்டு இருக்க நீங்க.
அப்ப பதார்த்தங்கள்லாம் எப்படி இருக்கு சுவாமி? வெறும் அணு அணுவா இருந்ததுனாலவா சேர்றது சேர்ந்துதானே பதார்த்தங்களை உண்டாகிறது. ஆகையால் நாம் தயார் பண்ணிடக்கூடியதான உலகம் எல்லாமே அணுக்களா தான் இருந்தது, அணுக்கள் இருந்து வந்ததுன்னு சில பேர் சொன்னான். பாருங்க, யாரும் நேரா பார்க்கல, சாங்கியனும் பார்க்கல, நையாயிகனும் பார்க்கல, வேதாந்தியும் பார்க்கல. பார்க்காததுனாலதான் இப்படி எல்லாம் அனுமானம் பண்ணிட்டு இருக்கா. சாஸ்திரங்கள் இப்படி அவ சொல்றா. ஒவ்வொரு சாஸ்திரமும் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அந்த பரவாபர அறையறதுக்கு வழி என்ன அப்படின்னு பார்க்கணும். கடோவா மிருத் பிண்டோவா அனுரபித தூமோக்னி ரகலஹா. தூமோக்னி புகை இருந்தால் நெருப்பு இருக்கணும். நெருப்பு இல்லாமல் புகையாது. புகையணும்னு அங்க என்ன அர்த்தம்? நெருப்பு இருக்கணும். வெறும் நெருப்பு இருந்தா மட்டும் போறாது, ஈர வேற கூட சேர்ந்துதான் நெருப்பு இருக்கணும். அது பார்க்கணும். வெறும் நெருப்பு மட்டும்தான் நல்ல ஜுவாலையா இருக்க வருது, அந்த ஜுவாலை இருந்து நெருப்பே வராது, இது புகையே வராது. அப்ப புகை வருதுன்னா என்ன அர்த்தம்? ஈர பதம் இருக்கணும் இங்க. அதே மாதிரி காரணம் இருக்கணுமே. ஏன்னா அந்த காரணம் வெறும் காரணமா இருந்தா போறாது, காரணத்துல செயல் இருக்கணும். வெறும் பால் அப்படியே இருந்தா தயிராயிடுமா? அது பால் பாலாகத்தான் இருக்கும். ஆனா அது தயிராகணுமே ஆனால் அதை காய்ச்சி உரக்கூத்தி அப்படி வச்சிருக்கணும். அதே போலயே ஒரு மரத்தை அப்படியே வச்சிருக்க 10 வருஷமாலும் மரமா தான் இருக்கு. அத அவர் செக்ஷன் அதை சரியா பண்ணி அதுக்கு சேரா பண்ணி கொடுத்தா நீங்க உட்காரலாம். அப்ப அது வரைக்கும் மரம் எப்படி இருக்குது? மரம் மாறாமவே இருக்கு. அதே போலயே அந்த காரண பொருளானது சக்தியோட சேரணும். சிவசக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதம். அந்த சக்தியோட சேர்ந்தாதான் மாறும். அப்ப அந்த மாறுவதுன்னு அதுல ஒரு மாறுதல் இருக்கணுமே. அது அச்சலமா இருந்தா எப்படின்னு கேட்கிற. தூமோக்னிர் அச்சலஹா. அதனால வரக்கூடியதான ஒரு தத்துவம் யமதர்மராஜாவை விரட்டி அடிக்குமான்னு கேட்கிற. மணிக்கணக்காக வேஷ்டி நூலையே பேசிட்டு இருக்கா, மண்ணு குடத்தை பத்தி பேசிட்டு இருக்கா. நல்லா இருக்கு, அது இனிமையான விஷயங்களைத்தான் சொல்றது, சூட்சமான விஷயங்களை சொல்றது. ஆனா மரணம் வந்தா காப்பாத்துமான, மரணத்தை காப்பாற்றக்கூடியதான பதார்த்தம் ஒண்ணு வேணும் நமக்கு. அதனால்தான் பஜகோவிந்த ஸ்தோத்திரம் சொல்லியிருக்க. என்ன? சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரட்சதி இடுகிறீங்காரே. வியாக்கரணமே வாசிக்கப்படாதுன்னு சொல்லல, வாசிக்க வேண்டியதுதான். ஆனா அதுவே கடைசின்னு வச்சுன்னு நினைக்கான். வாழ்நாள் முழுக்க அது ஒரு படிக்கட்டு. அந்த படிக்கட்டுக்கு மேல இருக்கக்கூடியதான தத்துவத்தை அடையிடும். மாடியிலேயே படிக்கட்டிலேயே நின்னா என்ன பிரயோஜனம்? படிக்கட்டை தாண்டி எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த ரூம்ல போய் அப்பதான் அவரை பார்க்க முடியும். படிக்கட்டிலேயே நின்றுட்டு இருந்தா முடியாது. அதே மாதிரி இவைகள்லாம் படிக்கட்டு தான். இப்ப நான் சொன்னதான பதார்த்தங்கள் எது எது உண்டோ, மண்ணு குடம் நூலு வேஷ்டி புகை நெருப்பு இப்படி எல்லாம் இவைகள்லாம் காரிய காரண பாவங்கள்லாம் சொல்றதெல்லாம் அந்த தத்துவத்தை, மனசுக்கு எட்டாதன தத்துவத்தை அடைவதற்கு இது ஒரு வழக்கமா அது வழியா இருக்கு. ஆகையால் வழியிலேயே நின்னா அது நின்று போயிடாதுங்கோ, அதுக்கு மேல இருக்கிற தத்துவத்தை கவனிங்கோன்னு. கிம் பரிஹரதிக்கும் கோரசமனம். அந்த கோரமா இருக்கக்கூடிய இந்த யமதர்மராஜா வர காலத்துல இவைகள்லாம் ஏதாவது உபயோகப்படுமா? படாதப்பா. எது உபயோகப்படும்? எது இந்த ஜென்மாவில நீங்க அவசியம் அறிஞ்சாகணும்? அந்த பரம்பொருடைய பாதார விந்தங்கள் அறிஞ்சா. அது ஒண்ணுதான் வேறு. அது அறிவதற்கு இது சகாயமா இருக்கலாம். ஆனா அது முக்கியமா கவனிங்க. புருதா கண்டோபம் பாசி தரசா தர்க்க வச்சசா. தரசா தர்க்க வச்சசா. இந்த தர்க்கங்கள் எல்லாம் தீ என்ன கண்டோபம், வெறும் தொண்டை காஞ்சி போனதுதான் நீ சொன்ன. என்ன சுவாமி இப்படி வெய்யறேன்னு? சாஸ்திரத்தை வெய்யல. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், சாஸ்திரங்கிறது நமக்கு அதை அறிவதற்கு ஒரு வழியா இருக்கு. அறிந்த பிறகு இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கட்டு ஏறின பிறகு அந்த படிக்கட்டுலயே நிக்கல நம்ம. ஆகையால் படிக்கட்டு வழியா உபரிகை போயிட்டு அதுக்கப்புறம் படிக்கட்டுலயே நிக்கிறது விட்டு அங்கே போகணும். அதே போலயே இந்த சாஸ்திரங்கள்லாம் நமக்கு என்ன சொல்றது? பரமாத்மாவை அறிவதற்கு வழியை காட்டுறது. ஆகையால் இதையே வச்சு இதையே சுத்திட்டு இருக்காதீங்கோ. அவ்ரதா கண்டோபம் பாசி தரதா தர்க்கபச்சசா. அப்ப என்ன பண்ணணும்? பதாம்போஜம் சம்போ பஜ. பதாம்போஜம் சம்போஹோ பஜ. அந்த பரமாத்மாவுடைய பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். வெறும் பாதம் இல்லை, அது பாத தாமரை. தாமரை என்ன கொடுக்கறத? அதுக்குள்ள தேன் இருக்கு, அதை பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. சூரியனை கண்டா மலர்றது. அதே போது இந்த பாத தாமரை இருக்கு பார்த்தா அது உங்களுக்கு மலர்ந்து ஞானத்தை கொடுக்கும்.
எந்த ஞானம் உங்களால் அறிய முடியலையோ, உங்களுடைய புத்தி சக்தியினால் அறிய முடியலையோ, சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு படிச்சு அதுலயே ரொம்ப நாள் உழந்தாலும் அந்த தத்துவம் புரியலையோ, அந்த தத்துவமானது பகவானுடைய பக்தியினால, பகவானுடைய அனுகிரகத்தினால அவருடைய பாத தாமரை உங்களுக்கு மலரும்படி பண்றதாம். மலரக்கூடியதான ஸ்வபாவம் உள்ளது அது. அது உங்க இதயத்தை மலரும்படி பண்றது. ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவா, வீட்டுக்கு முன்னால கோலம் பொழுது ஹிருதய கமலம் அப்படின்னு ஒரு கோலம் போடுவா. அந்த ஹிருதய கமலம் என்ன, அதை முதிக்க விடாது. அது எதுக்காக அது சொல்றது, அது போட்டிருக்க, இந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே மனசு மலரும், பிள்ளை இதயம் மலரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மற்ற பூஜை ரூம்ல அந்த கோலத்தை போடுவா. எதற்காக அங்கே போறதுமே இதயம் மலரணும். மலர்ந்து அந்த தத்துவமான இந்த பகவானுடைய பாதங்கள், நம்ம குரு பாதங்கள் அந்த இதயத்துக்குள்ளேயே நிக்கணும். பதம்போஜம் சம்போஹோ பஜ. இந்த பஜான்னு சொல்றாரு பார்த்தீங்களா, பகவத்கீதையில நடு 6 அத்தியாயங்கள்ல இந்த பஜனத்தை தான் சொல்லு. முதல்ல கர்மாவை பண்ணு, அதுக்கப்புறம் பிரஜா எல்லாத்தையும் விட்டு போயிடு, தன்யாசம். பஜா இது பகவான பஜனம் பண்ணு, தியஜா எல்லாத்தையும் விட்டுரு, பஜா தியஜா இப்படி எல்லாம் பகவத்கீதையில வந்துட்டு இருக்கோம். விவகாரம் என்ன, இது என்ன சொல்றது நமக்கு, கர்மாக்களை பண்ணணும், பக்தியை வரவழைச்சுக்கணும், கெட்டதான விஷயங்கள்லாம் விட்டு பண்ணும், அதுக்கப்புறம் பகவானுடைய பஜனை பண்ணணும். பஜனை பண்றதுன்னா கமலாம் கிடக்குன்னா அந்த பஜனை இல்ல, எப்பொழுதுமே உங்க மனசுல பகவானுடைய நினைப்பு. இந்த பஜனம்னா என்னது, பக்தின்னா என்னது மேல போய் சொல்ல போறார். இந்த சிவானந்த இல்ல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணுமோ அத்தனையும் சொல்ல போறார். அற்பதாம் போஜம் சம்போ, அந்த சம்புவா இருக்க அவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறார், நன்மையை நினைக்கிறார். அற்பதாம் போஜம் சம்போ பஜ. அது பரம சௌக்கியம். சாதாரணமாக எதையோ அடைஞ்சேன்னு சொல்லாதீங்க. பரம சௌக்கியம், உத்கிருஷ்டமான ஒரு சௌக்கியம். உத்கிருஷ்டமான சௌக்கியம் என்ன, துன்பம் இனிமேல வராததான ஒரு சௌக்கியம். இப்பெல்லாம் நமக்கெல்லாம் சுகம் இருக்கு, ஆனா அந்த சுகமானது எவ்வளவு நாள் நிக்கிறதுன்னு தெரியல. திருச்சுண்டு ஆனந்தமா இருக்கும், அடுத்த க்ஷணம் அடுத்த துக்கம் வந்து இதெல்லாம் போயிடுது. ஆனந்தமா சிரிச்சுட்டு தான், ஏதோ டெலிபோன் வந்தது, டெலிபோன் வைக்கிறப்ப அவருடைய மூடு தெரிஞ்ச பட்டன் வச்சான். யோகாரம் முழுக்க என்ன சுவாமியினர் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல பார்த்தீங்களா மனுஷியாளுக்கு. அந்த கோபமோ ஒரு துன்பமோ வந்ததுமே பட்டன்னு வைக்கதானே படாதுன்னு நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கல. அப்படி சுகம் இருந்தால் பின்னால துன்பம் வரலாம், துன்பமே வராதா சுகம் கண்டினியூவாவே இருந்துருக்கணும். அதான் பரம சௌக்கியம். எந்த சுகமானது மறுபடியும் துன்பத்துக்கு வழியாகாதோ அடுத்ததாக துன்பம் வரும் எனக்கூடியதான ஒரு இது இல்லையோ, சந்தேகமே இல்லையோ, அப்படிப்பட்டதான ஒரு சுகம் பரம சௌக்கியம். பிரஜா அதை அடையலாமாப்பா நீங்க. இங்க பாருங்க, பிரஜா பஜான்னு சொன்னார், பின்னால பிரஜாங்கிற அந்த பகவத்கீதையில சொன்னதான அம்சங்கள் அது அப்படியே சொல்றாரு. பஜா பகவான பண்ணுங்க, பஜனை பண்ணுங்க, அவரை நினைங்க. அப்ப என்ன பரம சௌக்கியம் பிரஜா, பரம அத்தியந்தமான உத்கிருஷ்டமான ஒரு சுகத்தை அடையுங்கள். பரம சௌக்கியம் பிரஜ சுதி. இதனாலதானே உங்களை புத்திசாலின்னு சொன்னேன். புத்தி பகவான் கொடுத்திருக்காரு, எல்லோருக்குத்தான் கொடுத்திருக்காரு. யாரும் நீங்க சாதாரண அவனுக்கு புத்தி இல்லைங்கிற தப்பு, புத்தியை உபயோகப்படுத்தலைன்னு. எல்லோருக்கும் புத்தி இருக்கு, மனுஷனா பிறந்தவனுக்கெல்லாம் புத்தி இருக்கு. ஆனா அந்த புத்தி அவன் உபயோகப்படுத்தல. அவன் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த மனசுனாலேயே சுத்திட்டு இருக்கான், புத்தியை உபயோகப்படுத்தல. ரொம்ப பேரு சொல்ற, இந்த மனசுல தான் ஆசை இருக்கு, மனசுல இருக்கிற ஆசையை தாண்டறது முடியலையே, மனசுல இவ்வளவு கெட்ட எண்ணங்கள் அலை மோதிண்டே இருக்கே, அலை பாஞ்சுட்டு இருக்கே, என்னமா இந்த மனசை கண்ட்ரோல் பண்றது, அதை அடக்கிறது எப்படி? சாஸ்திரம் சொல்றது, இந்திரியே பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி யோ புத்தே பரதத்து சஹ. இந்த புலன்களானது மனசுல எல்லா விஷயங்களும் கொண்டு வந்து கொடுக்கிறது. ஏதோ உருவத்தை பார்க்கல, ரொம்ப நல்லா இருக்கே சார், ஏதோ ஒரு ஸ்வீட் கடையில பார்த்து என்னமா இருக்கு ஸ்வீட்டு வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு மனசு என்ன பண்றது, அங்கெங்கே எதை பார்க்கறதோ அது எனக்கு வேணும் நான் அனுபவிக்கணும் எனக்குடையதான ஆசைகளை உண்டு பண்ணி அந்த விஷயங்களை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்க புலன்கள். அந்த புலன்களானது மனசுல ஆசையை உண்டு பண்றது, மனசை சுத்திட்டே இருக்கு. ஒரு சின்ன விஷயம் இருந்தா போதும் மனசு அசையும், அது அசைஞ்சுட்டே இருக்க. இப்ப என்ன பண்ணணும், நம்ம அந்த மனசு வழியாகத்தானே அறிவு வரணும், நமக்கு பக்தி மனசுல தானே வரணும். அந்த மனசு தான் சொன்ன பிச்சு கேட்க மாட்டேங்கிறதே.
அப்ப அதுக்கு என்ன வழி யோசனை பண்ணி பாருங்க. அவர் சொல்றாரு, அப்படி எல்லாம் கவலைப்படாதீங்களா, இந்த மனசுக்கு மேல ஒரு புத்தின்னு ஒண்ணு இருக்கான். விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே. அந்த புத்தியானது மனசை கண்ட்ரோல் பண்ணும். ஆனா மனசு என்ன பண்றதுன்னு, புத்தி சொன்ன பேச்சே கேட்கறது. புத்தி எதிர்க்க வந்தா தானே மனசு. குழந்தை அம்மா அப்பா எதிர்க்க வந்தா தானே அம்மா அப்பா இது பண்ணு அது பண்ணு விளையாடுறது அப்படிம்ப. இவன் வெளியிலேயே இருக்கான், கிட்டே வரதில்ல, எங்க இருந்து சொல்வா இவ. அப்படித்தான் நம்ம மனசு ஏமாத்திட்டே இருக்கு புத்திய. அவ என்ன பண்றார், அந்த புத்திக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சாஸ்திரத்தை கொடுங்க. புத்திக்கு சாஸ்திரம், யோ புத்தே பரதத்துவ, புத்திக்கு அப்பாற்பட்டதா அந்த பரம்பொருளை புத்தியில சேர்த்துவீங்க. நீங்க சாஸ்திரம் வாசிக்கிறது என்னமா உபயோகப்படுறதுன்னு கேட்கணும். பகவான பஜனை பண்றது எப்படி உபயோகப்படும், பகவன் நாமாவை வாயால சொல்லின்ற கேள், கைகள்னால பகவான பூஜை பண்ணிட்டு கேள், இவைகள்லாம் என்னமா உபயோகப்படுறது, அந்த புத்தியில போய் இந்த சம்ஸ்காரங்கள் நிகழ்றான். யோ புத்தே பரதத்துவ, அந்த புத்தியினுடைய அப்பாற்பட்டதா அந்த பரமாத்மாவை அறிந்து, அதுக்கப்புறம் இந்த இந்த மனச பாப்மானம் பிரதகிக்கேனம் ஞான விஞ்ஞான நாசனம், இந்த பாபிஷ்டமான இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியும். எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? சாஸ்திரத்தை அறிந்து பக்தியோட இருந்து. நம்ம பக்தியோட இருக்கமையானால் இது அடையலாம். ஆகையால் தான் இந்த இடத்துல பகவான் என்ன சொல்லியிருக்கார், பிரஜசுதி. இதற்கு முன்னால நான் சொன்னேன் கடோவா மிருத்பிண்டோவான்னு, சாஸ்திரங்கள் வேண்டாம்னு சொல்லலை. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், அது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும், எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் உபயோகப்படுத்தணும். அதுக்கு மேல இந்த சாஸ்திரங்கள் நமக்கு என்ன கொடுக்கணும், மனசுல பக்தியை கொடுக்கணும். வேற எங்கேயும் மனசு அலையாமல் பகவானுடைய பாதங்கள்லயே நிக்கிறா போல பார்க்கணும். அப்படி பார்த்தலையானால் அந்த மனசு பகவானிடத்துல சேர்ந்து போயிடுதேயானால் அதுக்கப்புறம் சுலபமாக ஆனந்தமாக ஆத்ம தத்துவத்தை அறையலாம். பரம சௌக்கியம் ரஜசுதி பரம்போஜம் ரங்கோ பஜ பரம சௌக்கியம் ரஜசுதி. அதுக்கப்புறம் மனஸ்தே பாதாப்ஜே நிவசது வதஸ்தோத்ர பணிதோ கரவுச்சாப்யக்ஷாயாம் ஸ்ருதிரபி ச கதா கர்ணன விதௌ தவ த்யானே புத்தி நயனயுகலம் மூர்த்தி விபவே பரகிரந்தான் கைவா பரமசிவ ஜானே பரமதா மனஸ்தே பாதாப்ஜே. பரமேஸ்வர, என் மனசு எப்பொழுதும் உங்களுடைய பாதத்தையே அறிந்து கொண்டே இருக்கணும். உங்க பாதங்களை விட்டு இங்கேயும் நகரப்படாது. ஏன்னா இந்த மனசை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. மனசை எப்படி அடக்கணுங்கிறது இந்த சிவானந்தர்களே சொல்ல போறார். மனசை ஒரு குரங்காகவும் மனசை ஒரு குதிரையாகவும், கல்யாணினம் சரசஜித்தகத்தின் சவேகம் சர்வேங்கிதம் துருவலட்சணாத்தியம், இப்படிப்பட்டதான ஸ்லோகங்கள்ல மனசை எப்படி அடக்கணும், சாஸ்திரங்கள்ல மனசை அடக்குன்னு தான் சொல்லியிருக்க. மனசை எப்படி சார் அடக்கிறது? நம்ம அடக்கணும்னு பார்த்தா அது ஓடுறது சார் மனசு. இப்படிதான் ரொம்ப பேர் சொல்றேன். அது எப்படி அடக்கணுங்கிற இங்க சொல்றார். முதல்ல இருக்கிற மனஸ்தே பாதாப்ஜே. பரமேஸ்வர, என்னால அடக்க முடியலையப்பா, நீதான் அனுகிரகம் பண்ணணும். என்ன பண்ணணும்? என் மனசு உன் பாதத்தை தவிர அவரை எங்கேயும் போகாம நீ பார்த்துக்கோ. மனஸ்தே பாதாப்ஜே நிவசது. வசது வாழட்டும், நிவசது நன்றாக வாழட்டும். வசத்தூர் சொன்னாலே போறோம். நிவசது இங்கேயும் அசையாம வாழட்டும். சாதாரணமா சில பேர் விசிட்டிங் கார்டு கொடுக்குறான். என்ன ரெசிடென்ஷியல் அட்ரஸ், எப்ப டெலிபோன் பண்ணினாலும் இங்க இல்ல சார், வெளியூர் போயிருக்கா. எப்ப பாரு இதுதான் விவகாரம். அதுக்கு ரெசிடென்ஸ் என்ன வேண்டி இருக்கு? ஊரை சுத்துறவன்னு பேர் வச்சிருங்களேன். விவகாரம் என்னடா ரெசிடென்ஷியல் அட்ரஸ் பேரு தான் வச்சுட்டு இருக்காளே, ரெசிடென்ஸ்ல இல்லாத போனா என்ன லாபம்? என் மனசு அப்படின்னா இருக்கு, ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்க. மனசு இதயத்துல இருக்குன்னு சொல்றோமே தவிர நிக்க மாட்டேங்கிறதே மனசு. என்ன பண்றதப்பா? அதனாலதான் நிவசத்துன்னு. எங்க போனாலும் சரி, நான் புழுவா பறக்கட்டும் பூச்சியா பறக்கட்டும் எப்படியா பறக்கட்டும், மேல ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஜென்மம், ஆனா என் மனசு மட்டும் உன்னடத்துல இருக்கணும். ஏன்னா அப்பதான் நிஜமான ஒரு சந்தோஷத்தை அடையும். இல்லாம இங்கேயும் அலைஞ்சா லாபம் இல்லை. சொன்னேன்னா அயல் மனசே பாதாத்தே நிவசது. அதுக்கப்புறம் வச ஸ்தோத்ர பணிதோ. என்னுடைய வாக்கு இருக்கு பார்த்தா, இது அது பாட்டு பேசிட்டே இருக்கு. மனுஷனுடைய புலன்கள்லயே ஓய்வு பெறாத புலன் என்ன அப்படின்னு பார்த்தா வாக்குதான். கண்ணு கூட ஒரு பாதி சமயம் கண்ணை திறந்து மறுபடியும் கண்ணை மூடுறோம். இந்த வாய் இருக்கு பார்த்தல, வாரத்துக்கு ஒரு நாள் மௌனமா இருந்தான் சாஸ்திரத்துல. அது என்னைக்குன்னு பார்த்து குருவாரமா இருக்கான். ஏன்னா குருவ ஸ்தோத்திரம் பண்ணப்படாது பாருங்க. என்னமோ அந்த குருவாரம் தான் மௌனமா இருக்கா ரொம்ப பேர்.
ஆனா விவகாரம் என்னன்னா மௌனமாயிருன்னு சொல்றது. சதாசிவ பிரம்மேந்திரால் இப்படி எல்லா சாஸ்திரத்தையும் வந்தவாளோட சண்டை போட்டுட்டே இருந்தார் அவர் பாட்டு. இந்த பரமசிவேந்திரால் அவர் குரு பார்த்தார், ஏண்டாப்பா வாய மூடாதான்னு. வேற ஒண்ணும் சொல்ல, அவர் வையல ஞாபகம். இப்படி பேசிட்டே இருக்கியப்பா, விடாம சாஸ்திரம் தான் பேசுறது, பரவாயில்ல வாய மூடாதான்னு. அன்னைக்கு மூடினார், அவ்வளவு. ஜென்மம் முழுக்க திறக்கவே இல்லையே அவர். அதுக்கப்புறம் யாரோ போய் கேட்டு இது போல பிரார்த்திச்சுன்ற பிறகு அவர் மனசுல இருந்து வந்ததான பாட்டை தானா பாடினார், அவ்வளவு. அப்பதான் திறந்தார், வேற எந்த காரியமும் பண்ணல. அந்த பிரம்மணி சஞ்சரதே மனசா இப்படி எல்லாம் பாட்டு பாடுறப்ப அது பாடினான்னு சொல்றாளே தவிர வேற ஒண்ணும் சொல்லல. ஏன்? அந்த குருவனுடைய வாக்கியத்துல அவ்வளவு ஸ்ரத்த. மூடாதா வாயினார், மூடிட்டார். அடுத்த க்ஷணம் என்னாச்சு? இத்தனை நாளா எந்த சாஸ்திரத்தினால பரமாத்மாவை தேடிட்டு இருந்தாரோ அந்த தத்துவம் இதயத்துல மறந்து அந்த இதயத்துல தோண தொடங்கிட்டு அந்த ஆத்மானுபவம் வந்து அப்படியே நின்று போயிட்டார். அது குரு பிரசாதமா இல்லது வாய் மூடினதுனால வந்ததா தெரியல. அதுதான் சொல்றாரு, அனாவசியமாக அந்யாவாச்சோ விமுஞ்சதா அமிர்தஸ்ய ஏஷ சேது. அந்யாவாச்சோ விமுஞ்சதா, மற்ற எல்லா வார்த்தையும் நிறுத்திருங்க, பகவானை பத்தி மட்டும்தான் பேசணும். அவிஸ்ராந்தம் குணகணனம் அம்ரேடித்ததையா. அம்பாளே என்ன பண்ணிட்டு இருக்கா? பரமேஸ்வரன பாட்டைத்தான் பாடிட்டு இருக்காளாம் இப்பொழுது. வேற லௌகிகமான விஷயங்கள் பேசுறதே கிடையாது. ஏன்னா எதற்காக பேசணும்? அம்பாளுடைய பாடங்கள் இருக்க, அதுவே எல்லா காரியத்தையும் பண்ணிட்டே இருக்கு, தனித்தனியாக வேண்டியது இல்லை. அப்படி விசேஷமாக அந்த தத்துவத்தை சொல்லிக் கொண்டே இருக்கு. பண்ணிதோ அந்த வாக்கானது என்னுடைய வாக்க பகவானுடைய நாமாக்களையே சொல்லிக் கொண்டே இருக்கணும். அந்த நாம சங்கீர்த்தனம் இருக்கு பார்த்தா ரொம்ப விசேஷம். ஆனா சில பேருக்கு வெக்கம் நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு, பகவான் நாம உறக்க சொல்றதுக்கு வெக்கம். ஆனா கலிகாலத்துல கலவு சங்கீர்த்திய கேசவும், பகவன் நாமாவை சொன்னாத்தான் புண்ணியம்னு. ராமஹரே கிருஷ்ணஹரே தவ நாம வதாமி சதான்று ஹரே, உங்களுடைய நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கேன் அப்படின்னு விசேஷமாக ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்ற. அந்த பகவன் நாமாவை சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா வாக்குக்கு ஒரு மாதுரியம் வரும். வாக்குல அனாவசியமான பேச்சு விடாது. செல்போன் எடுத்துட்டா 2 மணி நேரம் ஒண்ணும் கிடையாது, சாதாரண விஷயம் தான். கடைசியில என்ன பேசணும் நம்ம யோசனை பண்ணா எது பேசணும்னு மறுபடியும் பேச முடியல, வச்சதுமே ஞாபகம் வரும், மறுபடியும் டயல் பண்ணுவான். இதடாக விவகாரம். இப்ப இது சொல்ல மறந்தேன், அதுக்காக 2ஆவது தரம் பேசினேன். இப்பவும் இன்னொரு விஷயத்தை மறந்தாச்சு, 3ஆவது தரம். இப்படித்தான் போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பேசணும், எதற்காக பேசணும்னு ஆரம்பிச்சு பேசுறது இல்லையே. இன்னொருத்தரை பத்தி தப்பு சொல்லிட்டே இருக்கோமே, அவருக்கு அதை பிடிக்கும், இவருக்கு இதை பிடிக்கும், இவா இப்படி அவா அப்படி. வேண்டாம். ஸ்தோத்திர பணிதோ இத வாக்கன சொல்வதல்ல, பணனம் சொல்றது. ஸ்தோத்திர பணிதோ ஸ்தோத்திரத்தை சொல்வதனால், உங்களுடைய புகழையை பாடுவதனால். ஸ்தோத்திர பணிதோ கரவு காபியர்ச்சாயாம். அதே போல இன்னொன்னு என்னென்ன, இந்த கைகள் இருக்கு பார்த்தல, இத பகவானுக்கு பூஜை பண்றதுக்கு தினந்தோறும் பகவானை பூஜை பண்ணணும். அந்த பரமேஸ்வரனுக்கு பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ அப்படின்னு சொல்லி பூஜையினால பண்றா போல நினைச்சுக்கோ. கைகள்னால பூஜை பண்ணுங்க பகவானுக்கு. இது பூஜை பண்றதுல ஒரு விசேஷம் என்ன இருக்குன்னா, நமஹா நமஹான்னு சொல்லி பூஜை பண்ணிட்டு இருக்கேன். எனது இல்லை வேதாந்தங்கள்ல எது நான் சரீரம் இல்லை, நான் தேகம் இல்லை, நான் அந்தரங்கம் இல்லை, நான் பானம் இல்லை, நான் மனசு இல்லை அப்படின்னு எதை படிக்கிறதோ அது முழுக்க கையால பண்ணிட்டு இருக்கேன். இந்த பூஜைங்கிறது அவ்வளவு விசேஷம். தினவென்றர்கள் புஷ்பத்தை எடுத்து அந்த புஷ்பமானது இதயத்துக்கு கொண்டு வந்து நம்ம இதயத்துல இருக்கக்கூடியதான் அந்த மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன். இத புஷ்பத்தை போடல, நீங்க புஷ்பத்தை எப்படி பண்றீர்கள், இப்படியா போடுற புஷ்பத்தை அப்படி கொண்டு வந்து இதயத்தை கொண்டு வந்து போடுறாரு. இந்த பக்தியோட போடுறாரு. அந்த பக்தியோட போடும் பொழுது என்ன நினைச்சிருக்கீர்கள், நான் என்னை சமர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கேன். மீதி உலகத்தை எல்லாத்தையும் கொடுக்கலாம், உங்களை நீங்க கொடுக்க முடியாது. நான் இன்னைக்கு 108 நமஸ்காரம் பண்ணினேன் சார் பகவானுக்கு, நான் என்ன லாபம்னு கேட்டாரு சார். என்ன நான் பண்ணினேங்கிறீங்களே, நானை விடலையே, நீங்க சரீரத்தினால்தான் வணங்கியிருக்கீங்களே தவிர நான் பண்ணினேங்கிறத நான் விடலையே. நீங்க அந்த நான் என்ன கொடுக்கணும், நீங்க பகவானுக்கு எதை கொடுக்கணும், உங்களை கொடுக்கணும். அந்த நாம கொடுக்கக்கூடியதான ஒரு கிரியை இருக்கே, செயல் இருக்கே, அதான் நமஸ்காரம் உண்டு. ஸோ பகவானுக்கு பூஜை பண்றேன், அம்பாளுக்கு பூஜை பண்றேன், பௌர்ணமி இன்னைக்கு பூஜை பண்றேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இந்த சரீரத்தையும் இந்த மனசையும் எல்லாவற்றையும் வாக்கையும் புலன்களையும் எல்லாவற்றையும் அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்றது. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே,
சர்வஸ்ய ஆஸ்திஹரே தேவி. எனக்கு மட்டும் நான் பூஜை பண்ணினா என்ன மட்டும் காப்பாத்துன்னு சொல்லல. நந்தந்து சாதக குலான்யமாதிசிச்சா, உலகத்துல இருக்க எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும்னு தான் பிரார்த்திக்கிறேன். ஏன் எல்லோரும் சௌக்கியமா இருந்தா எனக்கு தொந்தரவு இருக்காது. ஒருத்தர் சௌக்கியமா இல்லைன்னா நம்மளால இது வேணும் அது வேணும் கேட்பாள். அதே வாரம் முழுக்க என் மனசு இங்கே எங்கேயும் போகப்படாது. ஆகையால் கரை கராபியாம் அர்ச்சாயாம் கரவுச்சார்ச்சாயாம் ஸ்ருதிரபி கதா கர்ணன விதௌ ஸ்ருதிரபி. இந்த காது இருக்க பார்த்தீங்களா, இந்த காது என்ன பண்ணோம்னா எப்பொழுதும் பகவானுடைய கதையை கேட்டுட்டு, இந்த கதைன்னு ஏதோ அது பண்ணினார் இது பண்ணினார் அப்படி இல்லை. இந்த கதையானது பரமேஸ்வரனுடைய அந்த பகவானுடைய உத்கர்ஷத்தை நமக்கு சொல்றது. பக்தி என்கிறது என்ன? பகவான் எல்லாரோட மிக சிறந்தவர் எனக்கூடியதான ஒரு எண்ணத்துடன் நான் அவருக்கு அடிமையாக இருக்கேன் எனக்கூடியதான எண்ணம். இதுதான் பக்தி. பக்தினா அது ஒரு எண்ணம் தான், அது ஒரு இமோஷன், ஒரு மனசனுடைய எண்ணம். அந்த எண்ணம் என்ன சொல்றது? உலகத்தில் இருக்கிற எல்லோரை விட பகவான் உயர்ந்தவர், அப்படிப்பட்டதான அந்த பகவானுக்கு நான் என்னையே தருகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அந்த எண்ணம் பகவான் நாம என் மனசை பகவானை விட்டு போகப்படாதுங்கிறதுக்காக அங்கோலம் நிகரீஜ சந்ததிரைய காந்தோபலம் சூச்சிக்கா சாத்வி நைத விபும் அப்படிங்கிற ஸ்லோகத்துல போய் சொல்ல போறார். இப்ப என்ன சொல்றார்? என்னுடைய காது உங்களுடைய கதையை கேட்டுட்டே இருக்கணும். இந்த கதையை கேட்டுட்டா ரெண்டு லாபம் உண்டு. என்னன்னா ஊர்வம்பு நீங்க கேட்கல. கதையை கேட்கிற காலத்துல ஊர்வம்பு இல்லை. அதனாலதான் உபன்யாசம் பண்றவாலும் ஊர்வம்பு சொல்லப்படாது. இந்த நடுவுல தூக்கம் வந்தா தூக்கம் போறதுக்காக ஒரு தமாஷ் சொல்லாமே தவிர கதைத்தான் சொல்லணும். கதையை விட்டு இங்க எங்கேயும் போகக்கூடாது. பகவானுடைய கதையைத்தான் இருக்கணும். அதுதான் விசேஷம் முக்கியமா. இதெல்லாம் ஹரிகதான்னு ஒரு சம்பிரதாயம் இருந்தது முன்னாள். இந்த ஹரிகதான்னா பகவானை பத்தித்தான் பேசணும். அந்த பகவானுடைய ஒரு லீலைகளை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அந்த பாட்டெல்லாம் பாடணும். அந்த ஹரிகதைக்கே ஹரிகதை எப்படி சொல்றதுங்கிறதுக்கே ஒரு சாஸ்திரம். அது நம்ம இஷ்டமா ஹரிகதை சொல்லக்கூடாது. இந்த முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும், நடுவில் எப்படி இருக்கணும், கடைகள் எப்படி முடியணும், இவைகளுக்கெல்லாம் ஒரு சாஸ்திரம் இருக்கு. நம்ம நாட்டுல எந்த ஒரு சின்ன விஷயமா தான் அதுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு. டிசிப்ளின் இல்லாம ஒண்ணும் இல்லை. சதுஷ்டி கலா ராஜ்யா சதுஷ்டி கலா மை. ஹரிகதை சொல்றதுன்னு ஒரு மாதிரி தான் சொல்லணும். நீங்க பாட்டுக்கு சங்கீதத்தை பாடிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் வரைக்கும் தான் சொல்லணும். எங்கே அதுக்கு திருஷ்டாந்தம் இருக்கோ அதை அங்கே நிறுத்திவிட்டு பகவானோடைய வந்து சேரணும். இப்படி விவகாரங்கள்லாம் இருக்கு. அப்படி நம்ம காது இருக்கு பார்த்தீங்களா, அந்த காது எப்படின்னா கதா கரணன விதௌ கதா ஆகரணன விதௌ. எப்பொழுதும் என் கதையை கேட்டுட்டே இருக்கணும். கதை கேட்கறதுனால ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு, முதல்ல ஊர்வம்பு பேசுறத நிறுத்துறோம். ஊர்வம்பு பேசல கேட்கல. இன்னொன்னு, மனசுக்கு சாந்தி ஏற்படும். பரமேஸ்வரன் இப்படி பண்ணினாரே அப்படி பண்ணினா ஹாலாஹால விஷத்தை குடிச்சார். அந்த விஷம் எதற்காக குடித்தார் இவ்வளவுதான் நமக்கு தெரியும். பகவான் ஹாலாஹலத்தை குடித்தார். ஆயிடுச்சு சார், ஒரு செகண்ட்ல என்ன அப்படி இல்லை. ஹாலாஹலத்தை குடித்ததுனால என்ன லாபம் வந்திருக்கு? அந்த சந்தர்ப்பத்துல சிச்சுவேஷன் எப்படி இருந்தது? தேவதைகள்லாம் ஓடுறா, அரக்கர்கள்லாம் ஓடுறா. விஷம் எல்லாத்தையும் எரித்துக்கொண்டே வருகிறது. உலகத்தை அழிச்சு விடும் போல இருக்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? பரமேஸ்வரன் என்ன பண்ணினார்? அந்த ஹாலாஹத்தை கையில வாங்கிட்டார். அது என்ன அழிச்சு விடுமா ஆகுவானா ஒண்ணு எதிரே பார்க்கல. அவர் அம்பாளும் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? நான் அந்த ஹாலாஹத்தை கையில வாங்கிட்டார். அதே ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்கு. அது என்ன அவர் வாயில போட்டுக்கு வர்றதான். சும்மா இருக்காராம். அது விஷமாச்சு, ஆத்துக்காரர் சாப்பிடுறாரு. பதட்டம் வேண்டாமா? இல்ல, தவஜன நீ டாட்டங்க மகிமா. அமிர்தம் சாப்பிட்ட தேவதைகள்லாம் விபத்தியந்தே கவலைப்பட்டு இருக்கா. ஆனா அம்பாள் என்ன பார்த்தாளா? ஒன்னாக சாப்பிட்டுட்டார். என்ன சுவாமி, நான் இருக்கேனே, அமிர்தமயமான என் கைகளால் தொடுவேன், எல்லாம் சரியாயிடும். இவர் பாட்டுக்கு சாப்பிட்டார். அந்த ஹாலஹலத்தை சாப்பிட்டார். அது உள்ள போயிட்டே இருக்க. அம்பாள் வந்தாரா, அந்த கைகளோட அந்த கழுத்தை தொட்டாலாம். என்ன ஆச்சுனர்? பேரு ஹாலாஹலம். என்ன ஆயிடுதுனர்? ஒண்ணும் இல்லைன்னு காலஹல்லோ ஹலோ லோல கலனா அசமகாரிணி அப்படின்னு அந்த ஹாலாஹலம் எல்லாம் போயிடுதுன்னு ஒரு க்ஷணம் அதனுடைய பவர் எல்லாம் போயிடுது. என்னம்மா பவர் போயிடுது? அந்த அம்பாளுடைய சக்தி. விஷத்துக்கு உலகத்தை எரிக்கக்கூடியதான திறமையை கொடுத்தவள் அம்பாள். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் சக்ஷுடச்சக்ஷு பிராணஸ்ய பிராணம். அதற்கு அந்தந்த திறமையை கொடுத்ததான் அந்த தெய்வம். அது என்ன பண்ணிட்டுன்னு விஷத்துக்கு எரிக்கக்கூடியதான தன்மையை கொடுத்தது. என்ன ஆயிடுச்சுன்னு அந்த தன்மையை வாங்கிட்டு அவ்வளவுதான்.
விஷத்துக்கு எரிக்கும் தன்மையை தான் கொடுத்தேன், அதை வாங்கிட்டா. விஷமப்யமிர்தம் பவேத் அமிர்தம் வா விஷமீஸ்வரேக்தயா. விஷமானது அமிர்தமா மாறித்து. அதான் அமிர்தவர்ஷி. அமிர்தேஸ்வரிங்கிற ஒரு மந்திரம். அது என்ன சுவாமி ஆச்சுன்னு, விஷம் அமிர்தமா ஆயிடுது. அமிர்தமான பிறகு என்ன ஆச்சு, அதனால உள்ள வயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான 7 உலகம் சௌக்கியமா இருக்கான். வெளி உலகத்தை எரிக்க முயர்ந்ததான அந்த ஆலாகலமானது பரமேஸ்வரன் சாப்பிட்டதுமே உள்ளவை 7 உலகத்தையும் அழிக்குமோன்னு பார்த்தார். அதையும் அழிக்காம காப்பாத்தியாச்சு. இப்ப என்னாச்சு, இதனால இந்த கதையால் நமக்கு என்ன தெரியுது, அந்த சத்ருக்களோ பகிஷத்ருக்களோ, நம்ம மனசுக்கு நமக்கு வெளியில சத்ருக்கள் இருக்கா, நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வராம தடுக்கிறதுக்குன்னு இருக்கா. இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ணணும்னு அது ஜபம் பண்ண வேண்டாம முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன்னு ஜபம் நேரம் முழுக்க பேசியாச்சு. என்ன பண்றது, ஸ்நானம் பண்ணி உட்கார்ந்த பிறகு வந்து யாரோ தொட்டு விட்டாங்கள மறுபடியும் ஸ்நானம் பண்ணணும். எவ்வளவு ப்ராப்ளம் நடக்கிறது கிரகத்துல, வீட்டுல இருக்கிறவாளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். எப்படி ஒரு மூலையில காட்டுல உட்கார்ந்து தபஸ் பண்றவாளுக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள இருந்தா தான் இத்தனை விவகாரமும் பண்ண வேண்டிய இருக்கு, அவ்வளவு சிரமம் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள சூரிய பகவான் வந்தா தான் வெளிச்சம், இல்லைன்னா கரண்ட் இருந்தாதான். பூஜைக்கு உட்கார்ந்து லைட் ஆஃப் பண்ணிட்டோம். அது எந்த சமயத்துல போறது எப்ப வர்றதுன்னு பகவானுக்கு தான் தெரியும். வந்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. என்ன பண்ண போறேன், எவ்வளவு கட்டங்கள். இத்தனை கட்டங்கள் இருந்த போது அந்த மனசுக்கு சாந்தி வேணும். அந்த சாந்தி எப்ப கிடைக்கும், பகவான தியானம் பண்ணினா தான் கிடைக்கும். அந்த தியானத்துக்கு உதவுறது பகவானுடைய கதைகள். ஆகையால் சல்வா குணான் புவன சுந்தர சுன்பதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரை ஹரதே அங்க தாபம். மனசுல இருக்கக்கூடியதான கவலைகள், எதிர்பார்ப்புகள் இத்தனையும் அந்த பகவானுடைய கதைகளை கேட்கறதுனால்தான் வருது. அதனால்தான் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம். அந்த பகவானுடைய பாகவதம்னு ஏன் பேர் வச்சேன், பகவானுக்கு சேர்ந்தது பாகவதம். பகவானுடைய கதைகளை சொல்றது பாகவதம். அதனால அந்த பாகவதமானது நீங்க எப்பவும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அந்த மனசுக்கு அந்த கொதிக்கிற தன்மையானது மனசுக்கு போகணுமே. ஆனால் நம்ம காதுகள் என்ன பண்ணணும், கதவு கர்ணவ் ஸ்ருதிக்கு ஸ்ருதிரப்பி கதா கர்ணன விதவ் அவத்தியானே புத்தி. இதுக்கு முன்னால சொன்னேன், புத்தியானது தியானம் பண்ணணும். தியானம் பண்றதுன்னா என்னன்னு, வேறு எண்ணம் குறுக்கிடாமல் இந்த எண்ணத்தோடையே இருப்பது, இதுக்குதான் தியானம். ஆச்சாரியால் சூத்திர பாஷ்யத்துல சொல்ற, விரோதி பிரத்யானந்தரித சஜாதீய பிரத்யய பிரவாகா. மற்ற எண்ணங்கள் வேறு எதுவும் குறுக்கிடாமலேயே இந்த எண்ணத்தையே வைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் அதுக்கும் தியானம் பண்ண முயற்சி பண்றோம். வேற எண்ணம் வராம இருக்கணும்னு நினைச்சேன், அப்படியே தூங்கி போயிட்டான். எண்ணமே இல்லையே, வேற எண்ணம் வந்தா தானே, எண்ணமே வரப்படாதுன்னு நினைச்சான், தூங்கி போட்டான். என்ன பண்றது, அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் 1 hour முழிச்சுட்டான். தியானம் பண்ணினோம் இல்லையா, நல்ல தூக்கம் வந்துருக்காருன்னு. தூக்கம் வர்றதே கஷ்டம்னு, அது வந்த பிறகுதான் நம்ம தூங்கணும். 60 வயசு ஆயிடுச்சுன்னு அது ஒரு ரூல். ஆச்சுன்னு தூக்கம் வரும்பொழுது நீங்க தூங்கணும். நீங்க தூக்கம் வேணும் நினைச்சா தூக்கம் வர்றதில்லை. விவகாரம் என்ன சுவாமினார், அது மாதிரி இந்த தியானத்துல உட்கார்ந்தா தூக்கம் தானே வருது. விவகாரம் என்ன, தவத்தியானே புத்தி. அதனால்தான் டாக்டர்லாம் தூக்கம் வரும்பொழுது, தூக்கம் வரலன்னு கேட்டா கொஞ்ச நாள் தியானம் பண்ணுங்கிற. என்ன விவகாரம், ஆனந்தமா தூங்குவேள் விவகாரம். ஆனா நம்ம என்ன பண்றோம், அப்பவும் பகவான தியானம் பண்ணல, வேற ஏதோ தியானம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தியானமானது என்ன பண்றது, மனுஷனுக்கு பகவான தியானம் பண்ண பண்ண இந்த மனசு அந்த அலபாயாவ நிற்கிறது. இந்த மனசுக்கு அலைபாயிருதுங்கிறது சகஜமான ஒரு சுரூபம். எதையோ நினைக்கும், எது வேண்டாம்னு நினைக்கிறோம் அதான் நினைக்கும். எது துன்பம் இருக்கோ அந்த துன்பத்தை மறைக்கப்படாது சொல்லுவார். இதை மறந்துருங்களேன் அப்படிம்பார். ஆனா மறக்கத்தான் பாக்குறேன். எதை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அது நன்னா ஞாபகம் வருது. மறக்கணும்னு ட்ரை பண்ணி பார்க்க மறுபடியும் ஞாபகம் வருது. ஆகையால் என்ன பண்ண, அதுக்கு வழி தியானம் ஒண்ணுதான். தவத்தியான புத்தி. அதனாலதான் அந்த தியானத்துக்கு புத்தி உபயோகப்படுறதுங்கிறதுக்காகத்தான் சாஸ்திரங்களை புத்தியில ஏற்றினோம். அதுவும் ஒரு வெயிட் தான், சாஸ்திரங்களும் வெயிட் தான். விவேக சூடாமணி பிரகரணத்துல கடைசி சொல்றார், லௌகிக நியாய சம்ஸ்காரங்கள்லாம் போல சாஸ்திர வாசனையும் போகணும்ட்ட. லோக வாசனையும் போகணும், சாஸ்திர வாசனையும் போகணும். கடைசியில என்ன இருக்கணும், அந்த குரு பாதங்களை தவிர அவர் ஒன்றும் மனசுல தோணப்படாது. அந்த பரமேஸ்வர பாதங்கள், பகவத் பாதங்கள், அதை தவிர வேற ஒன்றும் தோண வேண்டாம் அப்படிங்கிறார். அப்படி விசேஷமாக தவத்தியானே புத்தி. நாங்க என்ன யுகலம் மூர்த்தி விபவே. கண்கள் இருக்கே 2,
அது என்ன பண்ணோம்னா பகவானுடைய உருவத்தை பார்த்து கொண்டே இருக்கணும். இந்த பகவானுடைய உருவத்தை பார்க்கறதுனால என்ன ஆகிறது அப்படின்னா மற்ற கெட்ட விஷயங்களை பார்க்கறதுனால ஏற்பட்டதான தோஷங்கள்லாம் போறது. பகவானுக்கு அலங்காரம் செய்துள்ளார சுங்காரமுங்கிற இடம். அந்த பகவானுக்கு அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரத்தை பார்க்கறதுனால என்ன ஏற்படுறது? பகவானிடத்துல பக்தி ஏற்படுறதை விட நாம கெட்ட விஷயங்கள்ல பார்த்ததுனால ஏற்பட்டதான கெட்ட சம்ஸ்காரங்கள், மனசுல ஏற்படக்கூடியதான வாசனைகள் அவைகள்லாம் போறதாம். அதனாலதான் பகவானை தினமும் பார்க்கணும். நம்ம அதுல ஒரு போட்டோ வச்சுக்கணும், அந்த போட்டோ கொஞ்ச நேரம் பார்க்கணும் பகவானுக்கு முன்னால உட்கார்ந்துட்டு. அதே போலயே கோவில்ல நீங்க கோவில்ல போய் அம்மாவை பார்க்கணும். நீங்க பார்க்கலைன்னா என்ன பண்றோம்னா கோவில்ல சுவாமியே புறப்பட்டு வர பிரம்மோத்சவங்கள், வடையாத்தி உற்சவங்கள் அதெல்லாம் திருப்பி வர ரோட்ல கோவிலுக்கு எதுக்கு? நீங்க தான் என்ன வந்து பார்க்கல, நானாவது உங்க முன்னால வந்து நிக்கிறேன் பாருங்க. பாரத யுத்தத்துல பகவான் அர்ஜுனுக்கு முன்னால தேரோட்டியா நிக்கிற உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் என்ன பண்றாரா, கடைசி வரைக்கும் புன்சிரிப்போடையே இருந்தாரா. இல்ல சார், யுத்தமானது ஒருத்தர் அடிக்கிறா கொல்றா, கொண்டு இருக்கும் பொழுது என்னென்ன புன்சிரிப்போட பார்த்துட்டு இருக்காராம். காலோஸ்மிலோ கட்சை கற்றவருத்தா, உலகத்தை எல்லாம் அம்மத்துமையா கதா, உலகத்தை அழிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இருந்தாலும் புன்சிரிப்போட பார்த்துட்டு இருக்காராம். ஏண்டான்னு நம்ம ஜனங்களாகட்டும் விரோதி ஜனங்களாகட்டும் அவன் பிராணம் போற சந்தர்ப்பத்துல என்ன என்னை பார்த்துட்டு பிராணனை விடுறான். எல்லாருக்கும் அப்படி ஒரு மோகனமான ஒரு அவதாரம். அந்த யுத்தம் கலக்கல முழுக்க 18 நாட்களும் அந்த எல்லோருடையும் சர்வாகர்ஷணம், அவர் பேரே கிருஷ்ணன் பேர், ஆகர்ஷணா கிருஷ்ணன், எல்லோருடைய மனசையும் பறிக்கிறதுனால கிருஷ்ணன். ஆனா எல்லோரும் அவ பிராணனை விடுறப்ப என்ன பண்ண கிருஷ்ணனை பார்த்து பிராணனை விட்டாலும் அந்த புன்சிரிப்போடையே தரிசனம் கொடுத்தாங்கிற. எதுக்காக? உங்களுடைய கண்களுக்கு அந்த நிலை வரணும். கண்களால பகவானை பார்க்கணும். இந்த பார்க்கறதுனால நமக்கு எதையோ பார்த்தோம், உபயோகம் இல்லாத பொருளெல்லாம் பார்த்தோம். அந்த பார்த்ததுனால ஏற்பட்டதான இம்ப்ரெஷன்ஸ் மனசுல இருக்கு பார்த்தீங்களா, வாசனைகள், அத்தனை வாசனைகளும் போகுமா. ஆகையால் தான் நம்ம அதுல ஒரு போட்டோ வச்சுக்கணும், ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கணும். சாலக்கிராமம் லிங்கங்கள் ஸ்ரீசக்கரங்கள் வச்சுக்கிற அதோடையே ஒரு விக்கிரகமும் வச்சுக்கணும். அல்லது ஒரு போட்டோ வச்சுக்கணும். அந்த பகவானுடைய மூர்த்தியை பார்க்கணும். எத்தனை மூர்த்திகள், தசாவதாரங்கள். கொலு வைக்கிறாள, இதை கொலு வைக்கிறதுக்கு நோக்கம் என்ன? இது பொம்மையை வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு உங்க அதுல கல்யாண வயசுல பொண்ணு இருக்கா பாக்குறதுக்காக அதுக்காக விட்டுட்டு இருக்கா? அது இல்ல. என்ன, அந்த பகவானுடைய விக்கிரகங்கள் பல பல கோணத்துல பல வேடத்துல விக்கிரகங்களை வச்சு அதை பார்க்கணும். இல்ல அதான் இப்ப என்ன செட்டியார் பொம்மை வச்சுக்கிறது, வேற என்ன கிரிக்கெட் ஸ்டார் பொம்மை வச்சுக்கிறது, இப்படின்னா வச்சுட்டு இருக்கா. பழைய நாள்ல எப்படி தசாவதாரம் பொம்மை வைப்பா. பகவானுடைய பல அவதாரங்கள், பல லீலைகள், அத்தனை லீலைகளுடைய பொம்மையும் வைப்பா. அதுதான் பொம்மையை வைக்க கொலு வைக்கிறதுன்னு அப்படித்தான் வச்சுட்டு இருந்தா. இப்ப எல்லாம் வேற என்னென்னமோ பார்க்க மாதிரி பொம்மை வைக்கிறது, குரங்கு பொம்மை வைக்கிறது, இதெல்லாம் வச்சுட்டு இருக்கா இன்னைக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அது எதற்காக சொல்றது நம்ம அப்படின்னு கேட்டா, அந்த பொம்மைகளை பார்க்கறதுனால மனசுக்கு சாந்தி ஏற்படும். தவத்யானே புத்தி நயனயுகளம் மூர்த்தி விபவே. அதனால்தான் மூர்த்தி விபவம். ஒரு மூர்த்தியானது அது என்னென்ன விதமாக வைபவங்கள், மாறுதல்கள். கிருஷ்ண பரமாத்மா இருக்கார், தவழற கிருஷ்ணன், நிக்கிற கிருஷ்ணன், உட்கார்ந்து இருக்கிற கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன், கோவர்தனான கிருஷ்ணன், அந்த நின்று ஃப்ளூட் வாசிக்கக்கூடியதான கிருஷ்ணன், ருக்மிணி சத்யபாமா 2 பேர்லயும் கையை போட்டு இருக்கிற கிருஷ்ணன். இத்தனை பொம்மைகள் போடுற ஒரு கிருஷ்ணன் சொன்னாலே ஒரு படி முழுக்க கிருஷ்ணன் இருக்கும். ஒரு கணபதினு அந்த கணபதியிடத்துல ஒரு படி முழுக்க இருக்கான். இது இப்படி இருக்கே அப்படி இருக்கே வரவாள்லாம் பார்த்து என்ன அழகா இருக்கு இப்படி இருக்குன்னு பார்த்தா அவ மனசை பிடிக்கணுமா. அதனால நம்ம கண்கள் எப்படி இருக்குன்னா பகவானுடைய மூர்த்தி விபவம். மூர்த்தி மட்டும் இல்ல, உருவம் மட்டும் இல்ல, உபவத்தினுடைய மூர்த்தியினுடைய விபவங்கள், பல உருவங்களை பார்க்கணுங்கிறார். பதாம் பரகிரந்தான் கைர்வா பரமசிவன ஜானே பரமதா. இப்படி இருக்கணுமே தவிர அந்த கிரந்தம் என்ன இந்த கிரந்தம் என்ன அது என்ன இது என்ன பார்த்து யாரால முடியும்? சுலபமாக பகவானை அடையறதுக்கு இதான் ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். எப்படி? மனஸ்தே பாதாப்ஜே, உன்னுடைய பாதங்கள்லயே மனசு இருக்கட்டும். நிவசது வச்ச ஸ்தோத்திர பணிதோ, ஸ்தோத்திரங்களை சொல்வதிலேயே என்னுடைய வாக்கு இருக்கட்டும். கரவுச்ச அபியர்ச்சாயாம், கரவுச்ச அபியர்ச்சாயாம், என் 2 கரங்களும் கைகளும் உங்களை பூஜை பண்றதுக்கே உபயோகப்படணும். ஸ்ருதி ரபித கதா கர்ணன விதோ, ஸ்ருதி பிரபித காதும் உங்களுடைய கதையை கேட்கறதுலயே ஈடுபட்டு கொண்டிருக்கணும். தவ தியானே புத்தி, உங்களுடைய தியானம் பண்றதுக்கு என்னுடைய புத்தி உபயோகப்படணும்.
நயனயுகலம் மூர்த்தி விபவே. நயனயுகலம் 2 கண்களும் பகவானுடைய மூர்த்தியுடைய பல மூர்த்திகளை பார்த்து கொண்டே இருக்கட்டுக்கு உபயோகம். பர கிரந்தான் கைர்வா, மற்ற கிரந்தங்களையும் மற்ற சாஸ்திரங்களையும் வாசிக்கிறது. பரமசிவ ஜானே பரமத, அது உயர்ந்தது என்று நான் இன்னும் நினைக்கலப்பா அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றார். அதற்கு பிறகு தெய்வங்கள்னு நம்ம சொன்னோமையானால், ஒரு தெய்வம் வசதி ஒரு தெய்வம் தாழ்த்தின்னு நம்ம நாட்டுல சொல்றது இல்லை. ஆனா எப்பப்ப எந்தெந்த தெய்வத்தை சொல்றோமோ அந்த தெய்வத்தை புகழாக பாடுறது, அவ்வளவுதான். அதனால கணபதியை சொல்லும் பொழுது கணபதி தான் பிரம்மம்னு சொல்லுவோம். சிவனை சொல்லும் பொழுது சிவன் தான் பிரம்மம். அம்பாளை சொல்லும் பொழுது அம்பாள் தான் எல்லா தேவதா ஸ்வரூபமும். மகாவிஷ்ணு சொல்லும் பொழுது அவர் பெரும் ஆள், மகான் ஆத்மா, மகாத்மா. விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரா, உலகமே அவர்தான். உலகமே அவர் தான். உலகத்துல வழிபடும் தெய்வங்கள் எல்லாம் அவர் தான். அவர் தான் விராட் ஸ்வரூபம். விராட் ஸ்வரூபத்துல அத்தனை தெய்வங்களும் இருக்கு. இது என்ன சார் இது கேட்டா என்ன சொல்றார்? எல்லா பிரம்மத்துக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் அடிப்படையாக ஒரு பிரம்மம் இருக்கு, ஒரு சைத்தன்ய வடிவம் இருக்கு. அந்த சைத்தன்யம் தான் பலவிதமான பல உருவங்களை எடுத்துக்கொள்றது. அதுதான் உண்மை. காத்துக்கு உருவம் இல்லை, ஏன்னா எந்த உருவமாவது எடுத்துக்கும். ஜலத்துக்கு உருவம் இல்லை, எந்த உருவத்தையாவது எடுத்துக்கும். அதே போலயே நம்ம நாட்டுல சைத்தன்யமான ஒரு ஸ்வரூபம் இருக்கு. சிதிஸ்தத்பத லட்சியார்த்தா சிதேகர சரூபடி. அந்த வேதாந்தத்துல சொல்லக்கூடியதான தத்பதத்துக்கு லட்சியமார்த்தமா இருக்கக்கூடியதான சைத்தன்யம் நான் என்று எல்லோருடைய இதயத்திலும் எப்பொழுதும் வழங்கி கொண்டிருக்கக்கூடியதான ஒரு சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்துக்கு பல உருவங்கள் எடுத்துட்டு இருக்கலாம். அதே போல இங்க என்ன சொல்றார்? யயா புத்தி சுப்தௌ ரஜதமிதி காச்சாஸ்மனி மணிர் ஜலே பௌஷ்டே க்ஷீரம் பவதி மிருகதிருஷ்ணாசு சலிலம் ததா தேவ பிராந்தியா பஜதி பவதன்யம் ஜடஜனः மகாதேவேசம் துவாம் மனசி நமத்வா பசுபதே. பசுபதே, இங்க ஒரு சம்போதனம் பசுபதிங்கிற. பசுபதினா என்ன அர்த்தம்? பசுக்களை காப்பாற்றுறவர், பசுக்களை தன் அதீனமாக வைத்துக் கொண்டிருக்கிறவர். கிருஷ்ணனை சொல்லும் பொழுது கோபாலன்னு சொல்ற. இதேதான், பேர்ல தான் வித்தியாசம். கோன்னா பசு, கோபாலன்னா பசுமாட்டை காப்பாற்றுறவர். பசுபதினா பசுக்கள்னா பசுமாடு. அந்த பசுக்களை காப்பாற்றுறவர் பரமேஸ்வரர். ஸோ விவகாரம் என்னன்னா, கடைசியில பரமேஸ்வரன் சொன்னாலும் மகாவிஷ்ணு சொன்னாலும் என்னதான், அம்பாளை சொன்ன பசு பாச விமோச்சனி, பசுக்களுடைய பாசத்தை போக்கடிக்கிறவள். அப்ப கடைசியில என்ன சொன்னேன்? எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இங்க பசுபதினு சம்போதனம் பண்ணினத்துல ஒரு விசேஷம் இருக்கு. என்ன பசுபதி? என்ன, இந்த மனுஷன் இடத்துல 3 லோபம் இருக்கு எல்லோருக்கும். அந்த 3 லோபங்களையும் 3 மலங்கள்னு சொல்றான். ஒண்ணு ஆணவ மலம், ஒண்ணு காய்க மலம், ஒண்ணு கார்மிக மலம் அப்படின்னு சொல்ற. எல்லோருக்கும் என்ன ஒரு மலம் என்ன இருக்கு தெரியுமா? நான் ஆணவம், அகங்காரம், நான் வசதி. நான் வசதின்னு அவன் நினைக்காத போனாலும் அவனிடத்துல அந்த குணம் இருக்கு சார். அதான் நினைக்கலையே, அவன் தான் சொல்லலையே, அப்பப்ப சொல்றான். நம்மகிட்ட பெரியவாள்லாம் ரொம்ப பேர் இருக்கா, நம்மகிட்ட என்ன இருக்கு, நம்ம சாதாரண வியக்தி அழிஞ்சிருக்கிறான் சொல்றோம். ஆனா அவன் இடத்துல போய் அவன்கிட்ட புத்தி இல்லைன்னு சொல்லி பார்த்தோம், முதல்ல அடிச்சு விடுவோம். என்ன சார் நீர் தானே ஒத்துன்னு இருக்கல, எனக்கு ஒன்றும் தெரியாது என்னன்னா, அதுக்காக புத்தி இல்லைன்னு வையறாங்க. எல்லோரும் என்ன நான் சொல்றேன், தனக்கும் புத்தி இருக்கு, தானும் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உள்ளூர இருக்கு. அது எந்த அளவுக்கு அவன் செயல்படுத்துகிறாங்கிறது அப்புறம். ஆனா என்ன இருக்கும், அந்த ஆணவம் இருக்கத்தான் இருக்கு. இந்த ஆணவம் இருக்கிறதுனால, தன்னை வசதியாக நினைக்கிறதுனால அவன் எப்படி ஆயிட்டான்னா அணுவாயிட்டான். அவன் ரொம்ப குறைஞ்சு போயிட்டான். தன்னை வசதியா கருதுனதுனாலேயே அவன் குறைஞ்சிருக்கான். எந்தெந்த அளவுக்கு நான் உயர்ந்தவன் நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு இவன் சின்னதா போயிட்டான். அதான் வியாபாரம். நான் ஒண்ணுமே இல்லை. தொத்தாசதாச சரமாவதி தாசதாச தாசஸ்ய தாச இதுமே மரமே முகுந்தா அப்படிங்கிற குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலாங்கிற கிரந்தத்தில். முகுந்தன் ஒருத்தர் தானே கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனுடைய மாலைங்கிறாரு. இந்த புஸ்தகத்து பேர் ஏன் வச்சாருன்னே தெரியல. ஒருத்தர் கேட்ட, அவர் முகுந்த மாலையில ரிசர்ச் பண்ணேன்னார், பிஹெச்டி ரிசர்ச் யூனிவர்சிட்டியில. தலையெழுத்த சரியாமல என்ன அங்க கைடா போட்டார், இதுவா போட்டார் பரீட்சை. எதுவும் சாதாரணமா கேட்டேன், முகுந்த மாலான்னு பேர் இருக்கு, அந்த பேருக்கு அர்த்தம் என்ன சுவாமி அப்படிங்கிற. முகுந்தன் ஒருத்தர் தானே, முகுந்த மாலை என்னங்க. அப்புறம் சொன்னேன், முகுந்த மாலான்னு என்ன அர்த்தம், அந்த பரமேஸ்வரனை பத்தின பல லீலைகளை மாலையா கட்டியிருக்காங்க. விவகாரம் முழுக்க என்ன, அந்த முகுந்தன் ஒருவர் தான் முகுந்தனை பத்தினதான விஷயங்களை மாலையா கட்டிருக்காரு. முகுந்த மாலை இல்லை,
அழகா கிரந்தம் எப்படி சொல்ற, தன்னை அகிஞ்சனா எதுக்கும் உபயோகம் இல்லாமல் உன் தாசனுக்கு அந்த தாசனுக்கு அந்த இடத்துல தாசனுக்கு தாசனா அப்படின்னு இருக்க. விவகாரம் முழுக்க என்ன அப்படி என்ன நினைங்கிற அப்படின்னா நான் எதுக்கும் உபயோகம் இல்லை. நீங்க இல்லாத விட பெரியவர். அகம் சாதி பாலகா பவான் லோகபாலகா. சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்தில் பவான் அகம் சாதி பாலகா, எல்லாரை விட ரொம்ப சின்ன குழந்தைனா. பவான் லோகதாத்தா, உலகத்தை விட ரொம்ப பெரியவர். இந்த எண்ணம் இருக்கு பத்தில, இதே எண்ணம் தான் எல்லா ஸ்தோத்திரத்திலையும் வரும். ஸ்தோத்திரத்துல வர்றதுன்னா அப்பப்ப நம்ம படிக்கிறோம், ஆனா எண்ணம் நமக்கு வரல. ஏன்டா ஆணவ மலம் இருக்கு. ஆணவ மலம் என்ன, நான் தான் வசதி எனக்கு நன்னா பேச வரும்னு ஒருத்தர், எனக்கு நன்னா எழுதுவேன் சார், வெரி குட் ரைட்டர் நான்கிறான். இன்னொருத்தர் பாருங்க நல்ல ஃபில்ம் ப்ரொடியூசர் இருக்கிறான், ஒவ்வொரு வாரமும் ஹிந்து பேப்பர்ல அபவுட் யூன்னு ஒரு சப்ளிமெண்டே வருது. அவன் தன்னை பத்தி என்னமோ சொல்லிக்கிறான். எல்லாம் பகவான் போட்ட பிக்சர் ஒருத்தனும் தெரியலையே விவகாரம் முழுக்க. நான் ரொம்ப நன்னா சமைப்பேங்கிறான். அந்த சமைக்க எவ்வளவு உப்பு போடணும் எவ்வளவு போடணும்னு பகவான் கொடுத்தாதானே. ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டதுன்னா தெரியும்னு. கிருஷ்ணார்பணம் இத்தனை நாள் நீங்க போட்டதெல்லாம் போடுது, இப்படிதானே சமைக்கிறதுன்னு அழகாம் விவகாரம் முழுக்க. இப்ப பார்த்துக்கணும், எதுவும் எப்பவும் சரியாகணும். இந்த பகவானுடைய அனுகிரகம் இருந்தா தான் வரும், இல்லைன்னா ஒன்றும் உபயோகப்படாது. அந்த எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கணத்திலையும் இருக்கணும். அது இல்லை, அது இல்லாமைக்க அதுக்கு தான் நம்ம ஆணவ மலம்னு சொல்றோம். ஆணவ மலம் கர்வமாக இருக்கு. இந்த கர்வம் அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய மனசு வந்து குறுகி போச்சு. இது ஒரு மலமா இருக்க. ரெண்டாவது அந்த காய்க மலம், இந்த சரீரம். நம்ம என்னமோ நம்ம அழகுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த அழகுங்கிறதுக்கு என்ன திருஷ்டாந்தமும் என்ன ஒரு கோல்னு ஒண்ணுமே தெரியல. அளவு கோல் ஒன்றும் தெரியல. அவனவனும் தன்னை அழகுன்னு நினைச்சுட்டு இருக்கான் சார். யாரும் வந்து நான் அழகா இல்லைன்னு நினைக்கிற இடம் யாருமே கிடையாது. கண்ணாடி முன்னால பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் வரோம் நம்ம எல்லோரும். என்ன சுவாமின்னு நான் அழகு இல்லைன்னு சொல்றோம். வேணும்னா என்னன்னா ரொம்ப அழகா இருக்க பிரசித்தி பெற்றவாளோட நம்மளை கம்பேர் பண்ண வேண்டாம். ஆனா நிஜமா நம்ம உபயோகம் இல்லாம இல்ல. யாரை கேட்டாலும் மறந்தான் மாநிறமா இருக்க. அது என்ன மான் நிறமா, நம்ம கோதுமை நிறமா இல்லையே. எல்லாரும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான், மாநிறம்னு சொல்றான். அழகு இல்லைன்னு யாருமே சொல்றது இல்லை, தானே நினைக்கிறது இல்லை அட்லீஸ்ட். அதே மாதிரி பாருங்க, இந்த சரீரத்துல அவன் குண்டுங்கிறான், இவன் ஒல்லிங்கிறான், இவன் வேற விதமாங்கிறான், அவன் நீளமா இருக்காங்கிறான். ஆனா விவகாரம் என்ன, கடைசியில பார்த்தா எல்லோருக்கும் ஏதோ ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கத்தான், சந்தேகமே கிடையாது விவகாரம் முழுக்க. அது ஏதோ விதமாக பகவான் கொடுத்திருக்க. பகவானை கேட்டா அவர் சொல்ற சாஸ்திரங்கள் ஜன்மாந்தரத்துல என்ன புண்ணிய பாப்பம் பண்ணிடோ அதுக்கு தகுந்த போல சரீரம் கிடைச்சிருக்கு. நீளமான சரீரத்துல அனுபவிக்கிறதுக்காக நீளமா கொடுத்தேன். நீங்க பண்ணியிருந்த அந்த கர்மா குறுகின சரீரமே போறோம், அதனால இதை கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். அப்ப வந்து அந்த சரீரம் எப்படி வந்திருக்க, ஜாத்யாயுர் போகாஹா, கர்மா மாதிரி இப்படி மாறி இருக்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப விவகாரம் என்ன, இந்த சரீரம் இருக்க, இந்த சரீரமும் ஒரு சொல்றோம். நம்ம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம் சரீரம் நன்னா இருக்குன்னு, இருந்தா போல இருந்து வேலை செய்யறது நின்று சரீரம். 75 வயசு வரைக்கும் நன்னா இருந்தா சார், 76வது வயசுல என்னாச்சு, கை மேல தூக்க முடியலைன்னா. நேற்று வரைக்கும் அது எப்படி வந்தது, நேற்று வரைக்கும் நன்னா தான் இருந்தது, இன்னைக்கு கையை மேல தூக்கினா வலிக்கிறதுன்னு தூக்கலைன்னா என்னாச்சு, மறந்து போயிடு தூக்க. டாக்டர் கிட்ட கேட்டா என்ன சொல்றார், நடந்தா வலிக்கிறதுன்னு, வலிச்சா நடங்கிற. இது என்ன விவகாரம், வலிக்கிறதுப்பா அதனாலதான் நடக்க முடியல, என்ன இதெல்லாம் நடக்கிறது நிறுத்தினா வலி ஜாஸ்தி ஆயிடும் போகாதுங்கிற. என்ன சுவாமினர், ஒண்ணுக்கு ஒண்ணு அந்யோன்யாசிரியமாத்தானே இருக்கு, என்ன பண்றதுன்னு அது அப்படிங்கிற. நம்ப முடியாது. நேற்று வரைக்கும் நன்னா இருக்கலாம், இன்னைக்கு மாறி போடலாம். அதனால சரீரம்ங்கிறது இது ஒரு மலம், இதுல ஒரு தோஷம். இதை கட்டி காப்பாத்துறதுக்கு எப்பொழுதுமே ஈக்குவலம் பேலன்ஸ் சொல்லணும். ஆயுர்வேதம் சொல்லும் பொழுது 3 தாத்துக்கள் இருக்கான், கபம் வாதம் பித்தம். இது 3 கரெக்டா இருந்தாதான் டே டு டே லைஃப் நடக்கும். ஏதாவது ஒண்ணு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, பித்தம் ஜாஸ்தியா இருந்தா தலைவலி, படுத்து போயிட அவ்வளவு, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்ல குறைஞ்சு போயிடும், ஜாஸ்தியானாலும் வம்பு பதட்டமா இருக்கும். குறைஞ்சதா போயிடுச்சுன்னா ஒன்னும் தெரியாது, படுத்துப்பான், அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. இதை தூங்கிட்டு இருக்கா நன்றுவா, ஒரே தரம் தூக்கமாயிடும். விவகாரம் என்னடா, அது பித்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா. கபம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒரே பக்கத்துல இருக்கிற தூக்க விடாம
இருமிண்டே இருப்பான். கபம் ஜாஸ்தியா இருக்கணும். வாதம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சொல்லவே முடியல. கை நீட்ட முடியல, இதுக்க முடியல, கால் நீட்ட முடியல, கால் வடக்க முடியல. விவகாரங்கள்ல பாதம் வாதம் இந்த மூணும் ஒரே ஸ்டேஜ்ல இருக்கணும். ஆயுர்வேதம் என்ன பண்றதுன்னு, எது ஜாஸ்தியா இருக்கோ அதை குறைக்கிறது, எது குறைச்சலா இருக்கோ அதை உத்தேஜமா பண்றது. இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கா. இது எத்தனை நாள் சார்? வாழ்நாள் முழுக்க பண்ணிட்டே இருக்கலாம். இது ரெண்டாவது தோஷம். ஆணவமலம், காய்கமலம், இந்த ரெண்டும் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம் சார். ஆணவ மலம் இருக்குமே ஏனால் அதுக்கு வாழ்க்கையில லைஃப்ல இடிப்பட்டா சரியா போயிடும். நான் ரொம்ப அழகின்னு நினைச்சிட்டு இருக்கா ஒரு அம்மா, 2 நாள் இன்ஃபுளுயன்ஸா வந்தது, கண்ணு சிம்ம மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் போயிடும். ரொம்ப பணம் ஜாஸ்தியா இருந்தது, திடீர்னு ஏதோ ஒரு காரியத்துல நட்டமா எடுத்து கர்வம் குறைஞ்சு போயிடும். ரொம்ப நான் எனக்கு எல்லாமே தெரியும், அனுபவம் எல்லாத்தையும் நான் சொல்வேன்னு நினைச்சேன், ஒரு க்ஷணம் மறந்து போச்சு, படுத்துட்டு. கர்வங்கள் எல்லாம், இந்த ஆணவ மலம் எல்லாம் வாழ்க்கையில அடிபட்டா போகும். சரீரத்துல மலம் எல்லாம் வர்றது ஒரு வியாதி வந்தா போகும். ஆனா இந்த கர்ம மலம் இருக்கு பார்த்தீங்களா, போன ஜென்மாவில பண்ணின கர்மா, அதை அனுபவிட்டாதான் சத்திக்க முடியும். அந்த அனுபவம் வரும் பொழுது அதை போக்கடிக்கிறதுக்கு யாரு? அந்த பரமேஸ்வருடைய அனுகிரகம் இருந்தா தான் போதும். ஆகையால் இந்த 3 மலைகளையும் போக்குறதுவர் மலங்களை மல நிர்மோசனம் பும்சாம். அது அப்பப்ப அதுக்காக அந்த பகவானுடைய ஞானத்தை அடையணும். அதற்காகத்தான் இனமிடர் பசுபதே மகாதேவம் துவாம் மனசி நமத்வா பசுபதே. அந்த பரமேஸ்வரன் மனசுல தியானம் பண்ணி கொண்டே இருக்கணும். இது ஒண்ணுத்தான் வழிங்கிறார். ஏயா புத்தி சுக்தௌர் ஹஜசமிதிவா காதஸ்மனி மணி. லோகத்துல மனுஷால் என்ன பண்ணிட்டு இருக்கா? எது நிஜமா இருக்கோ அதை பார்க்காமல் வேற விதமா பார்க்கறது நினைச்சுட்டான். இந்த அவித்யா அஜானம் ஒண்ணு இருக்கே, அது என்ன பண்றதுன்னு, உண்மையை மறைக்கிறது, ஒரு பொருளை இன்னொரு பொருளா காட்டுகிறது. கிழிஞ்சல் தான் இருந்தது, கிழிஞ்சலா பார்க்க வேண்டியதானே, கிழிஞ்சலை வெள்ளியா பார்த்து காமிச்சுக்கணும். வெறும் கயறு இங்க இருந்தது, கயறுன்னு பார்க்கத்தால் ஒரு கஷ்டமும் இல்லை. கயரை பயிரா பார்க்கலாம். நாம என்ன பண்ணினோம்? கயரை பாம்பா பார்த்தோம். மோகம் உண்டு. விவகாரம் என்ன? இவனிடத்துல அஜானம், இவனிடத்துல பரமேஸ்வரத்துல பக்தி இல்லாதனால, பகவான நம்பாதனால, உள்ள இருக்கிற ஆத்ம தத்துவம் புரியாதனால ஆத்மா அனாத்மா ஆத்மாவாக காணப்பட்டது. எப்படி? சுயதா புத்தி சுக்த ரஜதமிதி. கிழிஞ்சலை கண்டு அதை வெள்ளின்னு நினைச்சானாம். காதாஸ்மணி மணிரிதி. காதாஸ்மணி கிளாஸ் பீஸ். ரோட்ல போயிட்டு வெறும் கிளாஸ் இருந்தது, அதை எடுத்துட்டு அதை மணின்னு நினைச்சான், ஒரு டைமண்ட் நினைச்சான். இதனால என்ன பண்ணிட்டு, இந்த டைமண்ட் ரொம்ப நன்னா இருக்கு, என்கிட்ட இருக்கிற டைமண்ட் கையில இருக்கிற டைமண்டை தூக்கி போட்டு அதை கையில வச்சுட்டு இருக்கான். காதாஸ்மணி சாதாரண டைமண்ட அது நிஜமான டைமண்ட்னு நினைச்சு ஏமாந்து போறானோ இல்லையோ. கொஞ்ச நாளைக்கு முன்னால டைமண்டுக்கு முன்னால அமெரிக்கன் டைமண்ட் தான் ஒரு விசேஷம் ஜாஸ்தியான வசதின்னு நினைச்சான். அவன் என்ன பண்றது? அமெரிக்கன் டைமண்ட் நிஜ டைமண்டை விட இது வசதின்னு நினைச்சான். இப்படியெல்லாம் ஜனங்கள் இருக்க பார்த்தா விவகாரம் முழுக்க என்ன? காதாஸ்மணி மணிரதி. காதாஸ்மணி கிளாஸ் பீஸ். கிளாஸுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன? காத்தம்னு பேர். இல்ல இது கூட கிரந்தம் வார்த்தை தான் நமக்கு தெரியும். விவகாரம் முழுக்க கிளாஸுக்கு சம்ஸ்கிருதத்துல கிளாஸு அப்படின்னு எழுதுவோம். காத்தம்னு பேர். காத்தமன கிளாஸ் பீஸ். அத காதாஸ்மணி மணிரதி. ஜலே பௌட்டே க்ஷீரம் பவதி. மாவு கலந்த ஜலம் இருக்கு, அதை பால்னு எடுத்து குடிச்சுட்டான். அஸ்வத்தாமான்னு ஒரு பையன் துரோணாச்சாரியர். அவர் துரோணாச்சாரியரும் துருபதனும் 2 பேரும் ஒரே குருகுலத்தை தான் வசித்தார். அந்த காலத்தெல்லாம் கான்வென்ட் ஸ்கூலு, கார்பரேஷன் ஸ்கூலு, இந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இப்பதான் நம்ம என்ன வச்சுட்டு இருக்கோம்? எக்கச்சக்கமா ஃபீஸ் வாங்குறோம். எல்கேஜி போறப்ப 1 லட்சங்கிறான். அதுலயும் பெங்களூர்னா 2 மடங்கு, மந்தூர்ல ஜாஸ்தி. என்னடா வச்சு இவ்வளவு டொனேஷன் கொடுக்கணும். சில ஸ்கூல்ல சொல்றேன், நீங்க திரும்பி போறப்ப வாங்கிட்டு போகலாங்கிறான். திரும்பி போக நமக்கு ஞாபகம் இல்லை, போனா போறோம்னு வந்துட்டோம். விவகாரம் முழுக்க இது ஏதோ நடக்கிறத வச்சுக்கோ. ஆனா விவகாரம் என்னடா ஆச்சுன்னு, இவ்வளவு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறத அந்த காலத்துல இந்த வித்தியாசமே கிடையாது. எல்லோரும் குருகுலத்துல போய் சேர்ந்துருவார். துருபத ராஜாவுடைய பையன் துருபதன், அவரும் அங்கே போனார். துரோணாச்சாரியும் இங்கே போனார். 2 பேருக்கும் ஒரே விடமா தான் பாடம் நடக்கிறது. எல்லா பாடமும் முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டா. போற சமயத்துல என்ன சொன்னா தெரியுமா? இவன் நான் வீட்டுக்கு போனதுமே நான் ராஜா ஆயிடுவேன்,
ராஜாவை ஆனப்புறம் நான் எல்லா பணமும் என்கிட்ட தான் வரப்போறது, ரொம்ப பெரிய வாப்பறேன் அப்படின்னா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா வந்து என்ன கேட்டுக்கோ, ஏன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருந்தோமே அப்படின்னார். இவரும் பார்த்தார், இவருக்கு நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்கு என்ன தெரியும்னு. சரின்னார். இவர் போனார், வந்தாச்சு ஒரு இடத்துல, அப்படி உட்காந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அஸ்வத்தாமாவும் பிறந்தார். ஆனா பரம ஏழை, காசு வரல சார். மகாலட்சுமி அனுகிரகம் எப்ப வரும் எப்ப போகும் தெரியாது. விஷ்ணுவை பூஜை பண்ணுங்க, தினந்தோறும் ஒரு துளசி எடுத்து மகாவிஷ்ணு பாதத்துல வைங்க, அப்ப மகாலட்சுமி எங்கேயும் போக மாட்டான். மகாலட்சுமி உங்க காத்துல இருக்கணுமே ஆனால், உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணுமே ஆனால், மகாலட்சுமி பூஜை பண்ணினா போறாது, ஒரு துளசி எடுத்து மகாவிஷ்ணு பாதங்களை வைக்கணும். அப்பதான் அந்த அம்மா எங்கேயும் போக மாட்டான். விவகாரம் என்னடாச்சுன்னு, இவருக்கு ரொம்ப ஏழை, பரம ஏழை ஆயிட்டார். பையனும் பிறந்தான் அஸ்வத்தாமா. இவன் என்ன பண்ணான்னு, அந்த பக்கத்துல இருக்க குழந்தைகளோட விளையாடும் பொழுது அந்த குழந்தை நான் பால் சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னாலும் அம்மா கிட்ட வந்து அழுத, எனக்கும் பால் கொடுங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவா, ஒண்ணும் இல்லையேன்னு கொஞ்சம் அரிசி மாவு இருந்தது, அதை கலந்து ஜலத்துல சாப்பிடுனாலாம். இத பார்த்தார், அந்த குழந்தை சாப்பிட்டு அவனும் பால் சாப்பிட்டேன்னு போயிட்டான். அதை பத்தி அவருக்கு ஒன்றும் இல்லை, அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியல. இந்த அம்மா இப்படி ஏமாத்தினது பார்த்தார். இப்படி உபயோகம் இல்லாதவனா நான் ஆயிட்டேனே, இவ்வளவு வாசம் என்ன லாபம், இவ்வளவு வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கேன், அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற அளவுக்கு கூட நான் சம்பாதிக்க முடியலையேன்னு கவலை வந்ததுன்னு கிளம்பிட்டார். என்ன பண்றதுன்னு துருபதனுடைய ஞாபகம் வந்தது. போறார், சபையில போறார். இவருடைய கிழிஞ்ச வேஷ்டியும் ஒல்லியா இருக்கக்கூடியதான சரீரமும் இதை பார்த்தார் துருபதர். தெரியும் அவருக்கு, அவர் ராஜாவா இருக்கார், இவர் நமக்கு தெரியும், இவர் நான் துரோணாச்சாரியனுடைய கிளாஸ்மேட்னு சொன்னார். ஆனா 10 பேர் எதிர்க்க ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு வெக்கமாயிடுச்சு. எல்லாம் ஒண்ணும் தெரியும், நீ போய் சொல்றது விரட்டு அடிச்சுட்டான். கோபம் வந்து, அவ்வளவு கோபம் வந்து அப்ப போனார். அதுக்கப்புறம் பாண்டவாளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணினார். அங்கே போய் ஒரு நாள்ல என்ன ஆயிட்டார்னு, கௌரவாள் பாண்டவாள் எல்லோருக்கும் குரு ஆயிட்டார். ராஜா அவருடைய சம்ஸ்தானத்துல குரு ஆயிட்டார். அப்ப என்னன்னு, இனிமேல இதுக்கு முன்னால ஒண்ணுமே இல்லாத பரம ஏழையா இருக்கிறோம், அடுத்த க்ஷணம் என்ன ஆயிடுச்சுன்னு அடுத்த க்ஷணம் மகா பணக்காரமா ஆயிட்டார். ஆனா அதே மாதிரி மாறல அவர். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கௌரவ பாண்டவாளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் அவளை குரு தட்சணம் என்ன வேணும்னு கேட்கிறார். இப்ப என்ன கேட்கறதுன்னு தெரியல. உங்களை வந்து திடீர்னு பிரத்யட்சமா அம்பாள் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்கறது? நம்ம ஆத்துல இல்லாத குப்பை இல்லை, எதை கேட்க போறது? எல்லாம் இருக்கு, காசுன்னா இருக்குன்னு, வேண்டிய அளவுக்கு இருக்கு. இனிமேல காசு வந்தா வம்பு தானே. பெரிய வீடு கேட்டுன்னா தொடக்கிறதுக்கு ஆள் இல்ல, வம்பு. இருக்கிற வீடு போறோம். இப்படி நம்ம இன்னதுன்னு கேட்கறதுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு மனசு நிம்மதி வந்துருக்கு துரோணாச்சாரியர். அப்ப கேட்டாரா, அந்த உள்ளூர் அந்த மனசுல தாக்கினார் பார்த்தேடா. 1000 பேர் இருக்க சதசுல, அந்த சபையில வந்து உன்னை எனக்கு தெரியாது, நீ என்ன பொய் சொல்றேன்னு சொன்னீரே, அந்த மனசுல அந்த வடு அப்படியே இருந்தது. அப்ப சொன்னார், 101 குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்க எல்லோருமே 105 பேரும் போங்க, போய் அந்த துருபத ராஜாவை சண்டை போட்டு அவரை தோக்கடிச்சுன்னு அழிச்சுன்னு வாங்க அப்படின்னாரு. இத்தனை பேரும் போறா. போனா தர்மபுத்திரன்னு துரியோதனா எல்லாரும் தோத்து போயிட்டா. அந்த துருபத ராஜா போட்ட பானங்கள் இருக்க அந்த வேகத்துக்கு தோட்டு போயிட்டா. இவாள்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கா, ஆனா அது வேற இது வேற, ஓடி வந்துட்டா. ஆனா அர்ஜுனன் பார்த்தான், சரின்னு அதே மாதிரி போட்டார். அந்த அர்ஜுனன் இந்த கையாலையும் அந்த கையாலையும் பானத்தை எடுக்கிறதும் போடுறதும் சந்தானம் பண்றது மறுபடியும் எடுக்கிறத பார்த்தாரு. அப்படியே நின்று போயிட்டாரு. இந்த குழந்தை நான் இத்தனை வருஷமா எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணினேன்னா அந்த வேகமா அவன் போடுறான் பாருங்க அப்படின்னு நினைச்சு ஒரு கணம் தம்பிச்சு நின்று போயிட்டார். இவர் பானத்தை போட்டார். அவருக்கு ஆச்சரியம் வந்தது. இவருக்கு ஒரு ஆச்சரியம் இல்லை, ஒரே ஒரு குறிக்கோள், ஏன் என் குரு சொன்னார், அதை நான் நடத்தி கொடுப்பேன், அவ்வளவுதான். அதை தவிர வேற எண்ணம் இல்ல. திருப்பத ராஜாவை கட்டிட்டார், தோக்கடிச்சார், தேர்ல கட்டினார், ஆயிடுச்சுன்னு வந்துட்டார். வந்த பிறகு இவர் பார்த்தாராம் துரோணாச்சாரியர், என்ன ஆச்சு அப்பா, இப்ப உன் ராஜ்யம் முழுக்க யாருது? எனது. என்ன தோக்கடிச்சாச்ச, முழுக்க எடுத்துன்னு வந்தாச்ச, எடுத்துக்கலாம். ஆனா என்ன தெரியுமா, நான் எனக்கு ராஜ்யம் பண்றதுல ஆசை இல்லை, அதுக்கு எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு. பாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் எல்லாருக்கும் குருவா நான் இருக்கேன்னு அத்தனை பேரும் எனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு இல்ல என்னைக்கும் உன குரு இடத்துல என்னைக்கும் கோபம் வராது. ஒரு நாளைக்கு
ஜன்மாவில் ஒரு தரம் குருன்னு எடுத்துட்டோம்னா இவர் மேல கோபம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, குருவும் உங்கள்கிட்ட கோவிச்சுக்க மாட்டார். அப்படி இருக்கிற காலத்துல நான் இனிமேல இது வேணும்னு கேட்க வேண்டியது இல்லை. ஆனா நீங்க என்ன சொன்னேன், நான் எதுக்கும் உபயோகம் இல்லாதவன் பரம தரித்திரன் ஏழைன்னு சொன்னீங்களோ இல்லையோ, இந்த கல்யாணமோ அல்லது யுத்தமோ சமமா இருந்தா தான் நடக்கும். ஆகையால் உன் ராஜ்யத்துல பாதி ராஜ்யம் நான் எடுத்துக்கிறது, பாதி ராஜ்யத்தை எடுத்துட்டு பாதி ராஜ்யம் கொடுத்துட்டான். இப்படித்தான் துரோணாச்சாரியர் ராஜாவானார். பிராமணன் அவர். பிராமணனா இருக்கிற ராஜாவை எப்படி தர முடியும்? என்ன விவகாரம்? இதனால திருப்பதன் பண்ணினதான ஒரு வம்புனால இவருக்கு பாதி ராஜ்யம் கிடைச்சது. அந்த ராஜ்யத்தை அப்படியே விட்டு ராஜாவா அரசன் இருந்தார். அப்ப ராஜா ராஜசூய ராஜசூயாக்கம் பண்ணினாரா வேண்டாமா, இதெல்லாம் அப்புறம் இருக்கணும். அது பாரதம் சொல்லப்ப சொல்லுவோம் விவகார ஒழுக்கம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி சின்னதான ஒரு விவகாரமா இருந்தாலும் நம்ம ஒன்ன இன்னொன்னா பார்க்கும்படி பண்றது பார்த்தீங்களா, இது என்னது? அந்த கர்மா. கார்மிக மலம் ஜலம் பௌட்டே ஜலே பௌட்டே க்ஷீரம் பவதி. பால் மாவ கலந்ததான ஜலத்தை பால் என்று கருதுறான் பார்த்தீங்களா. மிருக திருஷ்ணா சுசலீலம். அதே போலயே தீர்த்தம், அந்த கானல் நீர்ல தீர்த்தம் இருக்குன்னு நினைச்சாரு. கானல் நீர்ல தீர்த்தம் இருக்க முடியுமா? மான்குட்டிகள்லாம் அங்க பார்த்து ஓடுறத, அந்த மிராஜ பார்த்து ஓடுறது. விவகாரம் என்னென்ன, அங்கே தீர்த்தம் இருக்குது, தாகம் அடையணும்னு ஓடுறது. ஆனா அங்க போனா என்ன இருந்தார், அங்க இல்ல, இன்னொரு 100 அடிக்கு என்னண்டு அங்க இருக்கு, அங்க இருக்குன்னு நமக்கு ஓடுறது. அங்கே போனாலும் இல்ல, ஓடிட்டே இருக்க. இதை கவலைப்படுறது. அப்படின்னா மனுஷனுடைய வாழ்க்கையில இதானப்புறம் அசௌக்கியம் வரும், அதானப்புறம் சௌக்கியம் வரும். அப்படின்னா நான் ஓடிட்டே இருக்கான் ஒவ்வொருத்தனும். ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் மூட்டை சுமக்கணுமே, காலேஜுக்கு போனா ஒன்னும் சுமக்க வேண்டாம், நான் அங்கே போனோம். இங்கேயாவது பாடம் சொல்லி கொடுத்தா அங்கே பாடமே கிடையாது. விவகாரம் முழுக்க இன்ஜினியரிங் காலேஜ்னு போய் சேர்ந்திருக்கேன் சார். காலேஜ் அவ்வளவுதான். அவன் இன்ஜினியரும் இல்லை, காலேஜும் இல்லை. விவகாரம் முழுக்க என்னமோ ஏதோ போறான் வரான். விவகாரம் 4 வருஷம் ஆயிடுது. அது என்னடா, அவன் படிச்சானா இல்லைன்னு பாக்குறது இல்ல. 4வது வருஷமாச்சுன்னு உத்தியோகத்துக்கு எடுத்துட்டான். உத்தியோகத்துக்கு ஏன் கேட்டாரு, லாஸ்ட் இயர், அவ்வளவுதான், வேற ஒன்றும். உத்தியோகத்துக்கு போனா அங்கே வருமானா, அங்க என்னமோ ஏதோ அவ பண்றா இவ பண்றா, எதை பண்ணினாலும் தெரியல. இதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுது. இப்ப விவகாரம் என்ன, கல்யாணம் ஆனா சுகம்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் என்னடா, கல்யாணம் அப்புறம் குழந்தை பிறந்தா சுகம்னு நினைச்சான். குழந்தை பிறந்த பிறகு என்ன, பிரம்மராட்சனா பிறந்தான். இப்படி மேலும் மேலும் இதானப்புறம் அது, அதானப்புறம் இதுன்னு ஒரு கவலையில ஓடிண்டே இருக்கான வாழ்நாள் முழுக்க. அதான் விவகாரம் என்ன, அதான் மிருகதிருஷ்ணா சுசலீலம். கானல் நீர்ல தீர்த்தம் இருக்கு என்று ஒரு நம்பிக்கையில ஓடுறா போலயே வாழ்க்கையில இது அடைஞ்சால் சுகம் வரும், அது அடைஞ்சால் சுகம் வரும் எனக்குரியதான எண்ணத்திலேயே மனுஷன் ஓடிட்டு இருக்காங்க. ததா தேவ பிராந்தியா பிரகதி. அதே போலயே என்ன நினைச்சிட்டு இருக்கா, இந்த பிராந்திகள்லாம் மனுஷனுக்கு எப்படி வருதோ அதே மாதிரிதான் இன்னொரு பிராந்தியும் இருக்கு. நமக்கு எது வேணும்னாலும் அந்த பகவானை தியானம் பண்ணுங்க, இது வேணா இந்த பகவானை தியானம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் பாக்படுத்வம் அனுமஸ்மரணா பவேத். ராமன் கொடுக்க மாட்டாரோ, அனுமார் தான் கொடுப்பாரு. அந்த அனுமார் யாரு, ராமன் காலில் இருந்துட்டு இருக்க, அது ராமன் கொடுக்க மாட்டாரோ. அப்ப விவகாரம் நமக்கு ஒரு பிரமம், இவரை பண்ணிடாதான். அனுமாரே எல்லாத்தையும் கூட மோட்சத்தையும் கொடுப்பார். பிள்ளையாரே விஸ்வோத்பத்தி விபத்து சம்ஸ்திதிகர விக்னேஷ இஷ்டார்த்ததா. எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய, எல்லா தெய்வங்களுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான சக்தி இருக்கு. ஆனா இவன் மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு அஜ்ஞானம் வந்திருக்கு. இந்தந்த யோயோ யாம் யாம் தனம் சுபத்தியா ஸ்ரத்தையா அர்ச்சித்துமிச்சதி. இந்தந்த உருவத்தில் இருக்கிற இந்த தெய்வம் தான், இதுதான் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நமக்கு தெரியல. இங்க கிராமத்துல காத்தாயி பேச்சாயி வீரபத்ரன் என்னமோ அந்தந்த தெய்வத்துக்கு ஆடவெட்டு மாடவெட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கா. விவகாரம் முழுக்க என்ன இது ஞாபகம் வச்சுக்கணும். அதனுடைய தத்துவம் புரியல. தத்துவமானது என்ன, மகாதேவம் பஜத்யன்யம் ஜடதனோ மகாதேவேசம் துவாம் மனசி. எல்லா தேவதைகளுக்கும் தெய்வமா இருக்கிறதுனால மகாதேவன். பரமேஸ்வரத்துக்கு என்ன பேரு, மகாதேவன் பேரு. மகாவிஷ்ணுவுக்கு என்ன பேரு, மகாத்மான்னு பேரு. ரெண்டும் ஒண்ணுதான். அங்க ஆத்மான்னு இங்க தேவன்னு சொன்ன, தேவதேவன்னு சொல்றா. ஒருத்தருக்கு தேவராஜன்னு சொல்றா. எல்லா விவகாரம் என்ன சொல்றது, அந்த ஆத்ம தத்துவத்தை சொல்றது. மகாதேவேஜம் துவாம் மனசிட்ட நமத்வா பசுபதே. ஹே பசுபதே, பரமேஸ்வரா, உன்னை தெரிந்து கொள்ளாமல் எங்கேயோ இப்படின்னா லோகத்துல கஷ்டப்பட்டு இருக்க. மனுஷியாளுடைய மனசுல இத்தனை பிராந்தியும் வரத்துக்கு காரணம்
அவ இடத்துல இருக்கக்கூடியதான ஆணவமலம், காய்க்கமலம், கார்மிகமலம், இந்த பசுவனுடைய பாசங்களை அறுத்துடணும் பாப்பா நீ. அதனால்தான் நீ பசுபதியா இருக்க. பசுபதே எங்களை காப்பாத்துங்க. இப்படிப்பட்டதான எல்லாத இந்த பிராந்திகள்ல மாட்டிண்டு, மோகத்துல மாட்டிண்டு, ஒண்ணுக்கு இன்னொன்னு நினைச்சு இந்த கவலையே நாங்க பட வேண்டாம் அப்படின்னு விசேஷமாக பகவத் பக்தியை சொல்லக்கூடியதான ஸ்லோகம் பார்த்தோம். அதற்கு பிறகு கபீரே காசாரே விஜதி விஜனே கோர விபினே விஷாலே தைலேஜ பிரமதி குசுமார்த்தம் ஜடமதி சமப்பே ஏகம் தேனஸ்தரசிதமுமானாதபவதே சுகேனாவஸ்தாசம் ஜனய ந ஜானாதி கிமஹோ அப்படின்னு இந்த மோகத்தினுடைய இன்னொரு வழியை நமக்கு, இன்னொரு விதமாக இருக்கக்கூடிய மோகத்தை அடையிறத நமக்கு சொல்ற. இதை நாளைக்கு